ஹாய் மனிஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் ஜியா. இன்றைக்கி நம்ம ஜம்முனுக்கு ஒரு கொஸ்டின் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் இமேஜினேஷன், ஓகேவா? இது ரியாலிட்டியாக நடக்கவே நடக்காது. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. அப்புறம் வீடியோஸ்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் வரும், சாரி. நான் சீக்கிரமாக போட்டு ட்ரை பண்ணுறேன். ஓகே, நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கே ஒரு பெரிய மேன்ஷன், அதில் ஒருத்தவங்க அப்படியே மாசாக உட்காந்துட்டு இருக்காங்க. அது ஜிம்மோட மேன்ஷன் தான். அவங்க ஜிம்மோட அம்மா தான். நீங்கள் அங்கே மீடாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் தான் அம்மா அம்மா இருங்க நீங்கள் காஃபி குடிங்க அப்படின்னு பதட்டமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. அவங்க தான் ஏன் இதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்க நீ கொஞ்சமாச்சு ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம்ல. ஐயோம்மா, இப்போ இருக்கிற டென்ஷன்லாம் என்னால் அதெல்லாம் வரவே மாட்டுதுமா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏடா உங்களுக்கு ஸ்டடீஸ் சுத்தமாக வராது. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அந்த மேக்ஸ் மட்டும் மண்டையில் ஏற மாட்டேங்குது. அதில் மட்டுமே 4 அரியர் வச்சுருக்கீங்க. அவ்வளோதான். இந்த சைடு அவங்க தான் சிரிச்சிட்டு, ஐயோ ஏன் சிப்பா இந்த நேரம் எனக்கு படிக்கிறது எல்லாம் வருது. என்னம்மா கலாய்க்கிறீங்களா பாராட்டுவீங்களா? பாராட்ட தான் செய்கிறேன். சரி மூஞ்சி இப்படி வச்சுக்காது ஓ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் அப்படியே ஒரு இல்லத்தரமாக சிரிச்சிட்டு நல்ல வேலை ஆகிட்டோம், நல்ல வேலை இன்றைக்கி காலேஜ் போய் யாருமே கேட்கவே இல்லை அப்படின்னு நீங்களும் போய் குக் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போது ஜிம்மன் அம்மா தான் அயன் இன்னும் கூப்பிட்டுருக்காங்க. நீங்கள் தான் அம்மா, ஓகேடா எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் போகிறேன். ஜங்குக்கு வர சொல்லியிருக்கேன். நீ அவன்கிட்ட எப்படியாச்சும் சொல்லி அவனை அப்ராட் மட்டும் அனுப்பிடுவேன் நீ சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் ஐயோம்மா இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா? என் ஜங்குக்காக்கு நல்லதுன்னு சொல்லிடுங்க, நான் கண்டிப்பாக அவன் அப்ராட் அனுப்புகிறேன். அவன் கண்டிப்பாக நான் சொன்னால் கேட்பான் மாறிங்கம்மா அப்படின்னு ஒரு ப்ரௌடாக சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போது ஜிம்மோட அம்மாவோட பிஏ தான் ஆமாம் ஏன் நான் தான் பெற்றேன் தருதல் பொறுக்கி சரியா ஊர் பொறுக்கியாக இருக்கான், பொறுக்கிட்டே இருக்கான் அவன். நீ சொல்லு அவன் எப்படியாச்சும் ஒரு ஜாபுக்கு எங்கன்னா போய் உருப்பிடட்டும் அந்த நாய் அப்படின்ட்டு கல்வி கொடுத்துட்டிருக்காரு. அப்போ நீங்கள் தான் என்னங்க என் ஃப்ரெண்டை ஏன் மேலே திட்டுறீங்க, அவன் ரொம்ப நிலைமை தெரியுமா, பொறுக்கிலாம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு நீங்கள் ஜங்குக்கு வரைஞ்சி கையில் போகிறீங்க. அவன் தான் உன் ஃப்ரெண்டு சொன்னால் மட்டும் எனக்கு கோவம் பத்துக்கிட்டு வருவீங்க. ஆமாங்க என் ஃப்ரெண்டு என்ன திட்டாது புரியுதான், எனக்கு கெட்டவும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கொஞ்சமே நம்ம தான் உங்கள் இதில் கை வச்சுட்டு சரி நான் போகிறேன், பத்திரமா இருந்துக்கு ஓகேவா? அப்புறம் நீ காலேஜுக்கு போகல, நாளைக்கு கண்டிப்பாக காலேஜ் போகணும், இல்லைன்னா அவனை தான் பார்த்துக்கோ, ஜொங்கக்கிட்டே சொல்லிவிட்டு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் பாவமாக ஃபேஸ் வச்சுருக்கீங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்களும் போயிட்டாங்க. இப்போது டைம்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கோம். நீங்கள் தான் டைனிங் டேபிள் உட்காந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போது யாரோ ஒருத்தவங்க வராங்க. ஆண்டி அப்படி கத்திட்டு வந்துருக்காங்க. நீங்கள் தான் பாத்தியா வரும்போது ஆண்டி கத்திட்டே வராங்க. சில மனுஷனாவே தெரியுங்களா இது ஜங்குக்கா இன்னும் கத்திட்டு இருக்கீங்க. ஜமுக்கு தான் இந்த கீச்சு கரல் கேட்ட மாதிரியே இருக்கே நம்பாள் அப்படின்ட்டு என்னடி இங்கே உட்கார். அம்மா கூப்பிட்டாங்க, நான் ஃபஸ்ட்டு போய் அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரேன். அவங்கெல்லாம் இல்லை, அவங்களாம் ஆஃபீஸ் போயிட்டாங்க, என்னை வர சொன்னது நான் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜம்முக்கு ஆமாம் இந்த அம்மா பெரிய கலெக்டரு, ஏன் ஃபோன் இருக்குல்ல ஒரு ஃபோன் பண்ணி வாடானே வர போகிறேன். அது என்ன அம்மா கூப்பிட்டாங்கன்னு லெட்டர்லாம் அனுப்புகிறேன். நல்லா இருக்கேன் அக்கறை இன்னும் அக்கறை சொல்கிறீங்க. அவனை உட்காந்துட்டேன் அப்படியே கட் பண்ணிட்டு இருந்தீங்களா, அதை எடுத்து அப்படியே கட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது ஜங்கு தான் ஆமாம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? மாவாட்டிட்டு இருக்கேன்டா. அந்த மாவை தான் இப்போ நான் ஆட்டிட்டு இருக்கேன்ல, சொல்லு இப்போ எது கூப்பிட்டேன்னா நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஜங்குக்கு தான் ஆமாம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அதுவாடா மாவாட்டிட்டு இருக்கேன், பாரு அரிசிலாம் நல்லா இருக்கா அப்படின்ட்டு சொல்லி கிளீன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அதை வாங்கிட்டு அவர் சாப் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இந்த மாவை நான் ஆட்டுறேன், நீ மூடிக்கிட்டு என்ன விஷயம் மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தான் அது ஏன் வேலைடா கொடுடா அப்படின்னு வாங்குறீங்க. ஜங்குக்கு தான் அப்படியே கெட்டுக்கோங்க தான் இருக்குது. வாயெல்லாம் வச்சிரும் பார்த்துக்கோ, நான் சொல்லியிருக்கேனா இல்லையா இந்த மாதிரி பேசாதன்ட்டு. நீலாம் வேலைக்காரிலாம் இல்லை. ஜங்குக்கா கோவப்படாது, நீ சொன்னாலும் நான் இந்த வீட்டு வேலைக்காரி தான். என் அட்டி வாங்க பாரு என்கிட்ட. ஐயோ சரி வீடு கோவப்படாத. அப்புறம் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு எதுக்கு அப்படின்னு பச்சையாக தெரியுது, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் தான் ஜங்கு அப்படின்ட்டு ஒரு ஷர்ட் கோலம் போட்டுட்ருக்கீங்க. ஜங்கு தான் இந்த மாதிரி செய்யா பண்ணாத, முடிக்கிற என்ன விஷயம் மட்டும் சொல்லு. அதுவாடா நீ ஏன் அப்ராட் போகக்கூடாது?
ஏன் இப்படி பண்ணுற? எனக்கு அங்கே விருப்பமே இல்லை. எனக்காகடா, ப்ளீஸ் ப்ளீஸ்ண்ணா, நீ மட்டும் அப்ராட் போய் ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகிட்டு வச்சுக்கோங்க. எனக்கு கூட்டிகிட்டு போகல நீ, நானும் அப்ராட்னா சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஜங்கு தான், ஏய் வாடி இப்போவே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கையை பிடிக்கிறேன். நீங்கள் தான், ஐயோ புரிஞ்சிக்கவே மாட்டானே, ப்ளீஸ்டா எனக்கு ரொம்ப நல்லதுடா இது, ப்ளீஸ்டா எனக்காகடா வீட்டுக்கு கெஞ்சிட்டு இருக்கீங்க ரொம்ப நேரமாக. ஜங்குக்கும் இப்போ என்ன உனக்கு, நான் அப்டேட் பண்ணுமா அப்படின்னு பாவமாக விளையாடிட்டு இருக்கீங்க. ஜங்கு தான், ஆமாம் என்ன அப்டேட்டில் விட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறேன்? ஏய் நான் ஆன்ட்டி இருக்காங்கண்ணே, அவங்க கூட இருந்துப்பேன். ப்ளீஸ்ண்ணா எனக்காக 1 மந்த் தானே, உங்களுக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்கும்டா, ப்ளீஸ்ண்ணா வீட்டுக்கு கெஞ்சிட்டு இருக்கீங்க. ஜங்கும் சரி சரி இப்படி கோலம் போடாத, நான் போகிறேன் அப்படின்ட்டு கொடுக்குறாரு அந்த வெஜிடபிள்ஸை. பார்த்தா ஏடா குடமாக இருக்குது, கண்ணா பின்னாடி இருக்குது. அப்படி கொடுக்க வர போத்து குத்திக்க மண்ணில் அடிச்சிடலாம் போல இருக்கிறத பார்த்தோன்னே இப்படி பொறுக்கி நாய் என்னதுடா இது வெஜிடபிள்ஸு மூஞ்சி மீட் மாதிரி கட் பண்ணியிருக்கு அப்படின்னு திருப்பி உட்காந்து கட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு அங்கே தான் இருக்காரு. இப்போ ஒரு மதியான டைமுக்கு எல்லோரும் லஞ்ச் சாப்பிட வந்திருப்பாங்கள்ல, அப்போ ஜங்குக்கு தான் அவங்க அப்பாவை பார்த்து மறைக்கிறாரு. அவங்க அப்பாவுக்கும் ஜங்குக்கும் கொஞ்சம் ஆகாது, கொஞ்சம் சண்டை மாதிரி. நீங்கள் தான் ஏன்டா மறைச்சிட்டே இருக்க உங்கள் அப்பாவை? ஏய் அந்த ஆளை பார்த்தாலே அப்படி எதாவது கடிச்சு மாதிரி கீழ்ச்சி நம்மளே இருக்குடி, இந்த பாவிடி உங்கள் அப்பாடா, அதனால தான் உயிரோட இருக்கான், இல்லைன்னா எப்படியோ அவனை போட்டு தள்ளியிருப்பேன். இவன் நீங்களும் வயலன்ஸாக இருக்கான் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. நீங்கள் பொஜ்ஜுன்னு அம்மா தான், சரி சரி வாங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான், இல்லைம்மா நீங்கள் சாப்பிடுங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக்கும் பரவாயில்லம்மா நீங்கள் சாப்பிடுங்க, நான் வயன் கூட சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் தான், இவன் எப்படிலாம் பேச மாட்டான் அப்படின்னு மாறி பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு தான், என்னடி இப்படி ஒரு ஐப்ரோ ரேஸ் பண்ணி கேட்குறான். நீங்கள் தான், ஒன்றுமே அப்படின்னு மண்டி ஆட்டுறீங்க. அப்போ அவங்க தான், பாத்தியா என்னெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, என் மேலே பாசமே இல்லை, பார்த்துக்கோ அவங்க ஃப்ரெண்டு வந்தோடனே என்னெல்லாம் யாரும் மறந்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் தான், ஐயோம்மா அப்படின்னா இல்லைம்மா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் நீ அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, எப்படி சொல்கிறது, அவங்க சமாதானப்பட்டணுன்ட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சிரிப்பாக இருக்கு உங்கள் ரியாக்ஷன் பார்க்கறதுக்கு. எல்லாரும் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் தான், ஏய் என்ன இப்போ சிரிக்கிறேன், ஏய் அம்மா சும்மா கலாய்க்க சொல்கிறாங்கடி, நீ ஒன்றும் ரியாக்ஷன் பண்ண பாரு, மனசில் சாவித்திரி நினப்பு கேவலமாக இருக்குடி, நீ உன்னோட நாங்கள் அழகு தான். ஆமாம் சொன்னாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் தான் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கீங்க, அதுவும் வெளியே கார்டனில் ஒரு ஜங்கு தான், ஏய் இங்கே ஏன் சாப்பிட்றேன், அழகாக டைனிங் டேபிளில் கொஞ்சம் சாப்பிட்லாம்ல. ஜங்குக்கா டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டான், எதிர்க்க இருக்க சேர் தான் தெரியும். இங்கே பாரு இங்கே உட்காந்து சாப்பிடணும்னு நினச்சிக்கோங்க, பாரு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸு, ஒரு ஸ்மெல் எனக்கு இது பாரு இப்படி சொல்லுது, ஃபீலாக இருக்கோண்டா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குங்க பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் தான், என்ன அப்படின்னு நீங்களும் ஓட்டுறீங்க. அவரும் சாப்பிட்டு இருக்காரு. வருவாடி வர சூப்பராக சமைக்க கற்றுக்கிட்டா, நாங்களாம் யார் வயன் பிறந்தப்பவே டேலண்டடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் சொன்னாங்க, நானும் மனசு கஷ்டப்படக்கூடாது நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், நீ கொஞ்சமே இல்லாமல் அப்படியே டேலண்ட்டுக்குன்னு உருட்டுற, ஏய் மாயை உடச்சிரும் பார்த்துக்கோ. ஆமாம் சொல்லு, எனக்கு சொல்லு, எனக்கு தெரியும் எதுவும் சொல்ல வரேன்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு தான் இப்படி ஒரு மாதிரி பார்க்குறான். இதுக்கு தான் இவன் என்ன எப்படி பார்க்குறான், ஏய் இப்போ ஆள் என்ன உனக்கு ஒன்றுங்களடி, கேள்விப்பட்டியா, எதை கேள்விப்பட்டியா, அதான் ஜமீன் வரானாமே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஷாக்காக அப்படியே வாயில் வச்சுருக்கீங்க, அப்படியே நல்லவா இல்லை முள்ளங்கவா இல்லை அப்படியே வாய் ஃபுல்லாக திணிச்சு வச்சுருக்கீங்க. அப்படியே ஜங்குங்க ரியாக்ஷன் பார்க்குறான். உனக்கு சிரிப்பு அப்படியே அடிக்கிட்டு, என்னடி ஜமீன் வரானாமே கேள்விப்பட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் மேலாம் இல்லை அப்படியே முழுங்கிட்டீங்க, அதை அடிக்கதான் இது ஜமீனா தெரியலையே அப்படின்னு சாப்பிட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்கு தான், என்னடி ரொம்ப நடிக்காத, சொன்னலாம் அடிக்குதான், தண்ணி குடிக்கிறாரு. நீங்களும் வேண்டாம்னு சொல்ல முடியாது, ஏன்னா எரியுது, அப்படியே வாங்கி குடிச்சிட்டிங்க ஒரே ஒரு கிளாஸ் தண்ணியா. அப்போ ஜங்கு தான், என்ன 3 நாள் காதலன் வராம்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏய் அவன் 3 நாள் காதலாம் இல்லை, அவனுக்கு ஃப்ரெண்டுடா, அவன் எனக்கு ஃப்ரெண்டு, ஆனால் உனக்கு சின்ன வயசில் உன் பின்னாடி அம்மா சுற்றிட்டு இருந்தானே அப்படின்ட்டு சொல்கிறாரு.
நீங்கள் 3 பேரும் சின்ன வயசில் ஒன்றா தான் வளர்ந்துருப்பீங்க. எல்லா 3 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் தான். ஸோ 3 பேரும் ஒன்றா தான் வளர்ந்துருப்பீங்க அங்கே. உங்கள் அம்மா அங்கே தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சின்ன வயசுலேருந்து. ஸோ நீங்கள் அங்கே தான் பிறந்தீங்க. ஜிம்மிலும் அங்கே தான் பிறந்திருப்பாரு. ஜங்குக்கும் அவங்க அப்பா கூட அப்பப்போ வந்து 3 பேரும் செம்மையாக க்ளோஸ் ஆகிருப்பீங்க. ஜிம்மனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. உங்கள் பின்னாடி அம்மா சொல்லி சுற்றிட்டு இருப்பான். இப்போ நீங்கள் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு தான் என்னடி என்ன ஃபீலிங்ஸா இல்லைண்ணா எனக்கு அவங்க மேலே ஃபீலிங்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் ஊற்றுறீங்க. அவரும் சாப்பிட்டுக்கிட்டேன் எதுவும் ஃபீலிங்ஸ் இல்லையா? ஆமாம் யோசிச்சு பாரு. நீ நல்லா படிச்சிட்டான். இப்போ நீ அப்ராட் போகிற. அவன் எப்போ அப்ராட் பண்ணான்? 18 வருஷம் ஆச்சு அவன் அப்ராட் போய். இதெல்லாம் மறந்துருப்பாள். நான் இன்னமும் அவன் வீட்டில் வேலைக்காரியாக மாறிட்டேன். இப்போ அவனுக்கு என்ன பிடிக்குமா? அவன் அப்ராடில் இத்தனை பேர்கிட்ட பேசியிருப்பான், இத்தனை பேர்கிட்ட பழகிருப்பான். அவன் என்ன ஞாபகம் வச்சிருப்பான் நான் ஜங்குக்கா. அவன் என்ன மறந்துருப்பான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜங்கு தான் ஏய் மயிறு மாதிரி பேசாத. உனக்கு என்னடி? நீ அதே வைனா அதே அழகா அதே நல்ல குணத்தோட அப்படி தானே இருக்கேன். இந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடைக்கிறது லக்கடி கொடுத்து வச்சிருக்கணும். ஜங்குக்கா நீ என் ஃப்ரெண்டுடா அதனால அப்படி சொல்கிறேன். ஆனால் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. அவனுக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்காது. அவனுக்கு என்ன பிடிச்சிருந்தா அவனை தனியாக விட்டு போயிருக்க மாட்டான்ல. அவன் பாரு அப்ராட் போய் எத்தனை வருஷம் ஆச்சு. ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டான். இப்போ வந்தால் கூட அவன் என்னை யாருன்னு கேட்பான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தமிழும் டாப்பிக்கை எடுத்துட்டோமோ அப்படின்ட்டு. சரி மூட்டு விட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்களும் ஓடிட்டுருக்கீங்க. அப்படின்னு கையை பிடிச்சி கடிச்சிட்டான். நீங்கள் தான் ஒரு பகுதி தட்டத்துக்கு தள்ளி அடிச்சிட்டீங்க. மதிக்குதுடி அப்படின்ட்டு மாற்றி சண்டை போட்டுருக்கீங்க. அங்கே அந்த செடிக்கெலாம் வந்து தண்ணி ஊற்ற ஒரு பைப் வச்சுருப்பாங்களே, ஜங்குக்கு மேலே அடிச்சிட்டான். எனக்கு சமகம் பக்கத்தில் லாஸ்ட் நேரத்துக்கு அவன் மேலே ஊற்றிட்டீங்க. மாற்றி இப்படி ஃபுல்லாக நினச்சிட்டிங்க 2 பேரும். அப்போது ஜிம்மோட அம்மா தான் சத்தத்துக்கு இருந்திருப்பாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு 2 பேரும் இன்னும் கத்துறாங்க. ப்ளீஸ் ஸ்டாப் ஆகிட்டு. அம்மா நாயில் இவன் தான், அம்மா நாயில் இவ தான் அப்படின்னு மாற்றி சொல்லிக்கிறீங்க. உங்களுக்கு சிரிப்பு அடக்க முடியல அவங்களுக்கு. அவங்க சிரிச்சுட்டு ஐயோ மாறவே மாட்டேங்க 2 பேரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகிடுச்சு. ஜங்குக்கு அப்படியே அம்மாட்டுக்கு தான் போகிறாரு. நீங்கள் தான் நடலாம் கட்டிட்டு இருக்கீங்க. அப்போது ஜிம்மோட அம்மா தான் என் ஃப்ளைட்டுக்கு டாட்டா காட்டினா அவனுக்கு தெரியாது ஒரு மாவு அப்படின்னு எழுதிட்டு போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசுல ஜங்கு கூட இருந்துட்டிங்களா, இப்போது எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல. கஷ்டமாக இருக்குது. இந்த சைடு ஜிம்மோட அம்மாவுக்கு மூஞ்சே சரியில்லை. உங்களை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அவங்கள வீட்டுக்கு வந்தா உங்கள் அம்மாவை காணும். நீங்கள் தேடிட்டே இருக்கீங்க. அம்மா எங்கே போச்சு இந்த தாய் குளம்? இங்கே தானே சுற்றிட்டு இருக்கோம், ஒரு மாப்பை போட்டுட்ருக்கோம் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்க. நான் சொல்லியிருக்கேனே இந்த அம்மாவுக்கு வேலை செய்யாதுன்ட்டு. இங்கே போய் என்ன அப்போது நீங்கள் தான் போய் அம்மாவை காணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க ஒரு மாதிரி திட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. பக்கத்தில் போய் தான் ஐயன் அது வந்து ஐயன் அப்படின்னு எழுதிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் தான் என்னாச்சு அங்கிள் அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க தான் ஐயன் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. உடனே ஆகுது உங்களுக்கு. நீங்கள் தான் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கீங்களா? என்னாச்சு அங்கிள்? அம்மா எங்கே? நான் உங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு ஆயிரத்தி கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. அவள் தான் ஐயன் ஒன்றும் இல்லை ஐயன், உங்களுக்கு லைட்டாக லைட்டாக ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் அவங்க எல்லோரும் உங்ககிட்ட ஒன்றுமே சொல்ல மாட்டாங்கன்ட்டு. நீங்கள் தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க நடம் முடிச்சிருக்கீங்க. எப்படி அம்மா தான் மயன்மா ஒன்று நான் பார்த்துக்கிறேன்ம்மா ப்ளீஸ்மா எனக்கு போயிட்டு போங்களேன் ப்ளீஸ், எனக்கு பயமாக இருக்குது ப்ளீஸ் அப்படின்னு அழகாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அவங்க தான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு பார்த்தா அவங்க அம்மாவுக்கு அப்படின்னு இந்த மாஸ்க்லாம் போட்டுருப்பாங்களே ஃபேஸில், ஆக்சிஜன் மாஸ்க் அதெல்லாம் போட்டு அப்படியே ஐசியூவில் படுக்க வச்சுருக்காங்க. இதுக்கு அப்படியே ஆட்டியே உடனே இதை பார்த்தோன்னே அப்படியே நீங்கள் அங்கே இருக்கிற டாக்டர்கிட்ட தான் கேட்குறீங்க. டாக்டர் அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அவன் தான் நீங்கள் நான் பொண்ணு என்னாச்சு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. அவர் தான் அது வந்து அவங்களோட ஹார்ட்டில் லைட்டாக ஓட்டை இருக்கும், அதை சரி பண்ணணும். அவங்க 1 இயர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளோதான் இடியோ இந்த மாதிரி ஆகிடுச்சு. அவங்ககிட்ட இப்போ சளி பைசா கூட இல்லை, ரொம்ப கஷ்டமாகிடுச்சு.
சைடு ஜிம்மியோட அம்மா தான் ஒயன் நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இத்தனை வருஷம் அங்கே தைரியம் தான் வாழ்ந்துருப்பீங்க. இப்போ திருப்பி அவங்களுக்கு காசு தான் நான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்ல உங்களுக்கு. ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் தான் அம்மா வேண்டாம்மா பரவாயில்ல நான் இங்கே நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிம்மில் முதல் இப்போ எல்லாரும் கணக்கு கேட்குறாங்க. நீங்கள் இப்படி ஏறி வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. அங்கே தான் என்ன அம்மா அம்மான்னு கூப்பிட்டா எல்லாம் என்ன வாய் வாத்தியா கொன்றுவன் பார்த்துக்கோ மீனுக்கு பொண்ணு மாதிரி தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப அழகாக வந்து அப்படியே ஜிம்மில் அம்மா ஒர்க் பண்ணுறீங்க பயங்கரமாக டைட்டாக. சரி 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 ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்களும் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே உங்கள் அம்மாவோட மடியிலே தூங்கியிருப்பீங்க. அவங்களும் யாருக்கு உதவி இருக்காங்க. இப்போ இந்த சைடு பிகே தான் வந்து மேடம் அப்படின்னு கூப்பிட்றாரு. அவங்களும் பொறுமையாக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிகே தான் மேடம் கால் வந்திருக்கு யூனிவர்சிட்டியிலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூன் அம்மா முடிஞ்சலாம் ஒரு மாதிரி ஏதோ ஒரு ரியாக்ஷன் இல்லைன்னே தெரியல. அவங்க அப்படியே அட்டன் பண்ணி ஹலோன்றாங்க. இந்த சைடு மேடம் திருப்பியும் ஜெமன் ஒரு பையனை பயங்கரமாக வச்சுட்டான். இந்த மாதிரி பண்ணிட்டு தான் கண்டிப்பாக சஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம். புரியுது அவங்களுக்கு? அந்த பையன் இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கும் ஜெமனோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சாரி சார் இதுக்கு முன்னாடி பண்ண மாட்டான் நான் பார்த்துக்கிறேன். மேடம் இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் வருஷத்துக்கு 4 பசங்களை போட்டு அடிக்கிறான். இதெல்லாம் என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களும் ரொம்ப கன்வின்ஸ்லாம் பண்ணி ஃபோனை வச்சுட்டாங்க. ஜிமின் அவங்க அம்மாவை பேசிக்கிட்டு ஒரு 7 வருஷம் இந்த மாதிரி ஆயிருக்கும். ஜிமின் அம்மாட்டுக்கு போன வந்தான் திருப்பி இந்த பக்கம் வந்ததே இல்லை. இதுக்கும் அவங்க தான் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருக்காங்க. என்னடா சுற்றி பிரச்சனையாக வந்துட்டு இருக்கேன்ட்டு அப்படியே நீங்கள் எழுந்துட்டீங்க. என்னாச்சும்மா ஏன் சுகமாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்களும் போகிறீங்க. நீங்கள் சாப்பிடவே இல்லை. ஜிம்மோட அம்மா தான் சாப்பிடுவேன் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்வின்ஸ்லாம் பண்ணி உங்களுக்கு கூட்டிலாம் விட்டுறாங்க. நீங்களும் சாப்பிட்டுருக்கீங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க. உங்களை ஜிம்மில் ஜம்க்கா ஒன்று போய் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அங்கே ரொம்ப நல்லவங்க. நீங்களும் சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டீங்க. அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் தான் காஃபி ரெடி பண்ணிட்டுருக்கீங்க வழக்கம் போல். அப்போ தான் யாரும் வராங்க. நீங்கள் தான் இன்னத்துக்கு யார் வருவா ஜங்க் கூட வரமாட்டானே போய் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ தான் ஒரு பொண்ணு அப்புறம் அவங்க அம்மா அப்பா வந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு உங்கள் வயசு தான் இருக்கும். பொண்ணு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இல்லை மாடலாக இருக்குது. அப்படியே ரிவைனிங்காக போட்டுருக்கு ட்ரெஸ்லாம் எனக்கு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்ன இப்படி ட்ரெஸ்லாம் போடுவாங்களா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பொண்ணு தான் வந்து உங்களோட அம்மா முன்னாடி கால் விட உட்காந்துட்டு இருக்கு. நீங்கள் காஃபிலாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. கோவம்னா கோவம் சரியான கோவம். என்னங்க இப்படி உட்காந்துட்டு இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் தான் கேட்கலான்னு போகிறீங்க. அப்போ ஜூன் அம்மா தான் ஏன் வேண்டாம் கண்ணில் சொல்கிறாங்க. இன்னும் சைலண்ட் ஆகிட்டீங்க. இந்த சைடு இந்த பொண்ணு அப்பா தான் என்னம்மா தங்கச்சி உன் புருஷன் அவனை ஏமாற்றிட்டானா நாங்களாம் இல்லையா நாங்கள் இருக்கோம் இல்லைடா அவனுக்கு அப்படின்ட்டு ஃபேக்காக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிம்மியோட அம்மாவுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா ஜிம்மியோட அம்மாவுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்போது இவங்க யாருமே இல்லை இப்போ என்ன புதுசாக வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் தான் கவலைப்படாதம்மா நீ பார்த்தியா என் பொண்ணு இருக்கான் கேள்விப்பட்டேன் பையன் ரொம்ப மோசமாக இருக்கானாமே என் பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்கிறோம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் நமக்கு சம்மக்கவும் இந்த எழுந்துருங்கன்னு சொல்கிறாள். நீ கத்துறாங்க. அவங்களும் எழுந்துட்டாங்க. என் பையனுக்கிட்ட போனால் எனக்கு தெரியும் இப்போ நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு செம்மனா போவோம். இந்த பொண்ணு அப்படியே எதுவும் சொல்ல வருது. நீங்கள் தான் அதான் சொல்லிட்டாங்களே வெளியே போ அப்படின்னு கத்துறீங்க. அந்த பொண்ணு திரும்பி யார் நீ யாராக இருந்தால் உனக்கு என்ன வெளியே போடி அப்படின்னு கத்துறீங்க. ஒரு மாதிரி அசிங்கமாகிடுச்சாங்க எல்லாருக்குமே. அவங்க அப்படியே வெளியே போயிருப்பாங்க. சரி நம்ம அம்மா மூணே சரியில்லை ஒரு மாதிரி சைலண்டாக இருக்காங்க. நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க பட் அவங்க சோகத்தில் இருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு விட்டுட்டீங்க. 2 days போயிருக்கோம். அவங்க ஃபேஸே சரியில்லை. நீங்கள் தான் ஒரு நைட் டைம் இருக்கும் ஒரு 2 o'clock பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அம்மா என்னம்மா ஆச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு கேட்குறீங்க. அப்போ அவங்க தான் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவியா சொல்லுங்கம்மா. அது வந்து நிஜமான மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தூக்கி வாங்கி போட்டுடுச்சு. என்னம்மா சொல்கிறீங்க நான் எப்படிம்மா எனக்கு தெரியும் பட் ப்ளீஸ் எனக்காக பண்ணிக்கோ இப்படி ரொம்ப கேட்குறாங்க. நீங்களும் ப்ளீஸ் ரொம்ப நாள் வேண்டாம் ஒரு 6 மாதம் மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல 6 months மட்டும் அப்படின்ட்டு. நீங்களும்
சரின்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு இப்போ எப்படி சொல்கிறது, உங்கள் அம்மாவுக்கு இப்போது மணி தேவை. ஸோ அது மட்டும் இல்லை, அவங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்களே, உங்களுக்காக இதை ஓகே சொல்லிட்டீங்க. அப்படியே கட்டலாம். இப்போது நீங்கள் தான் அப்படியே இறந்துட்டுருக்கீங்க. ஏன்னா ஜிம்மியோட அம்மா இறந்துட்டாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில். உங்களுக்கு செம்ம அழுக வந்து பயங்கரமாக அழுதுட்டுருக்கீங்க கத்தி கத்தி. அப்போது இந்த பக்கம் பிஏ தான் அப்படியே கால் பண்ணிட்டுருக்காரு ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு. ஜிம்முனுக்கு தான் ஜிம்முன்னு தான் எடுத்துகிட்டு அவர் ஃபேஸில் ஒரு சந்தோஷம். ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு ஃபஸ்ட் டைம் அம்மா கால் பண்ணிட்டாங்க. அதுவும் ஜிம்முனுக்கு அவருக்கு செம்ம சந்தோஷம். அதுவும் ஒரு மிட் நைட் 2 o'clock இருக்கும். ஜிம்முன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் இது ட்ரீமாக மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டே தான் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ண உடனே பிஏ தான், ஹலோ தம்பி. ஹலோ, யார் நீங்கள்? தம்பி, நான் அம்மாவோட பிஏ பேசுகிறப்பா. அம்மாவோட பிஏவா? அம்மா இல்லை, அம்மாக்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரொக்கும் பிஏக்கு ஒரு மாதிரி இருக்குது இந்த பையன் அப்படி சொன்ன உடனே. அதுவும் தம்பி, அம்மாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுப்பா, இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் வர முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம்முனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு பேசும்போது இப்படியா சொல்லணும் அப்படின்ட்டு. அவர் தான், என்னாச்சு? அது வந்து தம்பி நீ வாய் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு இந்த பிஏவும் சொல்லிட்டு போன வச்சுட்டாரு. இது பக்கம் ஜிம்மின் தான் அடுத்த ஃப்ளைட்டை முடிச்சு வந்துட்டாரு. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வராரு. உங்கள் அம்மா யாருக்கிட்டே இறந்துட்டாங்கன்ட்டு சொல்கிறாங்க. அவன் ஜிம்முனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அங்கேயும் உட்காந்துட்டாரு. அப்படியே பிளாங்காக ஜோன் ஆகிட்டாரு. அந்த டாக்டர் தான் வெளியே வந்துட்டுருக்காரு. ஜிம்மின் தான் போய், அம்மாவுக்கு என்னாச்சு? அது வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முனுக்கு சமக்கம். டாக்டரை பிடிச்சி, இது எங்கள் அம்மா இப்படி இறப்பாங்க, எங்கள் அம்மா இப்படி இறப்பாங்க அப்படி குலுக்கிட்டு இருக்கோம். அந்த டாக்டர் மூஞ்சிலே ஒன்று வச்சுட்டாங்க. அங்கே பெரிய பிரச்சனையாச்சு. எங்கள் அம்மாவை உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த சடங்குலாம் பண்ணுவாங்களே அதுக்கு. ஜிம்மின் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லாஸ்ட்டாக அவங்க அம்மா ஃபேஸ் கூட பார்க்க முடியல. ஏன்னா ஃபேஸில் நிறைய அடிப்பட்டதுனால ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுட்டாங்க. ஜிம்மின் அவங்க அம்மாவை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு. அவனுக்கு அழுகனா அழுகு, அப்படிப்பட்ட ஒரு அழுக தாங்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனுக்கு. அவன் அழுதுகிட்டே இருக்கான். 2 days போயிருக்கோம். அவன் நல்லா ட்ரக்ஸ்லாம் எடுத்துருப்பான். நல்லா ட்ரிங்க்ஸ் மட்டும் புரிஞ்சுட்டுருக்கான் நடு ஹாலில். ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது ஃபுல்லாக. அப்போ அந்த பிஏ தான் வந்து, தம்பி பில் இன்னும் கொடுக்குறாரு. ஜிம்மின் அப்படியே கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு இருக்காரு. என்னது இது? பில் தம்பி, இந்த பில்லை பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஜிம்மின் தான் வாங்கி பார்க்குறாரு. பார்த்தா அது 2 lakhs கிட்டே இருக்குது பில்லு. ஜிம்மின் தான் அப்படியே இந்த பில்லை தூக்கி போட்டுட்டான். இதுதானே பே பண்ணுறீங்க தம்பி. மணி? வாட் மணியா? அதான் இவ்வளோ பெரிய பங்களா இருக்குல்ல, இதை விற்று கட்டுங்க. அதான் இவ்வளோ சொத்து இருக்குல்ல, ஏன் காசு கம்மாஞ்சுவீங்க? அதான் இவ்வளோ குளிச்சு வச்சுருக்காங்களே, கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் பிஏ முடிச்சு நின்றுட்டு இருக்காரு. ஜிம்முக்கு சரியான கோவம். கத்துறாரு போங்க சொல்லி. இப்போ அந்த பிஏ தான், தம்பி சொத்துலாம் லாக்கில் இருக்குப்பா. லாக்கில் இருக்கான்? ஒருத்தர் இந்த மாதிரி லாக் பண்ணதா அப்படின்ட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். பிஏ தான், தம்பி தம்பி கோவப்படாதீங்க இருங்க அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட் பண்ணி தந்துட்டு இருக்காரு. ஜிம்மின் அதை பார்க்குறாரு. அது ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்படியே கோவத்தை தூக்கி பண்ணிக்கிறாரு. ஏன்னா என்ன போட்டிருக்கேண்ணா, ஜிம்மின் நான் சொல்கிறப்ப எனக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா, அந்த சொத்துலேருந்து ஒரு பைசா கூட ஜிம்முக்கு சொந்தம் இல்லை. அந்த சொத்து எல்லாமே டெஸ்ட்டுக்கு போயிடும். அதுவும் 2 monthலேயே இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஜிம்முக்கு சரி என்ன கோவம் அதை பார்த்தோன்னே, ஓ அப்போ லாக்கு எனக்கு ஏச்சுக்கா, சரி சொத்துலேருந்து ஒரு பைசா கூட எனக்கு வேணாம். கம்பெனி இருக்கலாம், அந்த கம்பெனியை என் பேரில் மாற்றுங்க, அதுலேருந்து வர ப்ராஃபிட்டாக இந்த பில்லெல்லாம் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பிஏ அப்படி மறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. என்ன மறைப்பு? ஒன்றும் தம்பி, அது வந்து அப்படின்ட்டு மென்ன விளங்கிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு இங்கே சமக்கம் அப்படியே பாட்டில் தூக்கிட்டு உடைக்கிறாரு. இப்போ உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. பிஏ தான், தம்பி அது வந்து கம்பெனியில் 2 months யாருக்குமே சேலரி தரலப்பா. இப்போ நீ கம்பெனியை டேக் ஓவர் பண்ணினா நீ தான் சேலரிலாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த கம்பெனியில் 1000 members இருப்பாங்க. ஸோ 2 months சேலரினா க்ரோஸ் கணக்கில் போவோம். ஜிம்முக்கிட்ட இப்போ சேலரி பைசா இல்லை. ஜிம்மின் தான், வாட் சேலரி தரலையா? ஆமாம் தம்பி, எங்கள் கம்பெனி டேக் ஓவர் பண்ணால் சேலரி தர மாதிரி இருக்கும். ப்ராஃபிட்லாம் அம்மா சொத்தில் தானே சேரும், அது இருக்க முடியாது தம்பி ரெண்டு ஃபுல்லாக செக் வச்சுட்டாங்க. ஜிம்முக்கு இப்போ என்ன பண்ணுறது தெரியல. அவர்கிட்ட கொஞ்சம் கூட காசு இல்லை. இப்போ இது ரெண்டாக உட்காந்துட்ருக்காரு. அப்போது அந்த பிஏ தான் அப்படியே இன்னும் டாக்குமெண்ட் வராரு. இப்போ என்னன்ட்டு திரும்ப பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அதில் பில் போட்டிருக்கோம்.
ஜிம்மன் வந்து இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தா 3.5 hours போட்டிருக்கான். ஜிம்மன் ஷாக்கு. என்னது இது தம்பி, இது வரைக்கும் அம்மாங்களுக்கு செலவு பண்ணதுக்கெலாம் சேர்த்து போய் போட்டிருக்காங்க. நீங்கள் அப்ராடில் படிச்சிருக்கீங்க அதுக்கு. அப்புறம் ஜிமின் அங்கே நிறைய ஸ்மோக்கு, ட்ரிங்க்ஸு, ட்ரக்ஸ்லாம் அடிக்ட் ஆகிருப்பான். அதுக்கு நிறைய செலவு பண்ணியிருப்பான். அது அடி தடின்ட்டு அங்கே நிறைய பிரச்சனை போயிருக்கும். அது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் இவ்வளோ காசு வந்திருக்கு. ஜிமினுக்கு செம்ம கோவம் அது. மேரேஜா சரி, யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறாரு. அந்த பிஏ தான் அப்படியே போய் பார்த்தா வாயின்னு போய் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. வாயின் வா நம்ம சார் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயின் அழுதுட்டுருக்காங்க. அந்த பிஏ தான், நான் இருக்கே இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல, நான் வச்சு பேசி நான் வேணா அதை நிறுத்திட்டான் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் அவருக்கு கருமணி வாழ்ந்த பொண்ணு தானே, என்ன தான் இருந்தாலும் ஒரு லைட்டாக பாசமாச்சு இருக்கோம்ல, நீங்கள் தான். இல்லைங்க வேண்டாம், அம்மாவோட கடைசி ஆசை நிறைவேற்றி தான் ஆகணும். பாரு அப்படின்னு நீங்கள் கடையாக தொலைச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த ஜிம்மின் தான் மாற்றிட்டுருக்கான். அப்படியே பிஏ நகர்ந்து போக நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே கீழே முடிஞ்சுக்கிட்டு ஜிம்மின் இறந்து கிட்ட தான் வந்துட்டு இருக்கான். அந்த பிஏ அப்படியே பேக்கில் போயிட்டுருக்காரு. ஜிம்மின் தான் அப்படின்னு நெக்க தான் பிடிச்சிட்டு, யாரு நீ அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ரெஸ்பான்ஸே பண்ணலையா? அவர் ரொம்ப க்ரிப் பண்ணுறாரு. எங்களுக்கு வலிக்குது, வலிக்குது, என்ன விடுங்க, என்ன விடுங்க கத்திட்டு இருக்கீங்க. ஜிம்மின் ரொம்ப டைட்டாக க்ரிப் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு அப்படி ப்ரீத்திங் ப்ராப்ளமே வந்துச்சு போல. அப்படி இருக்கு, ப்ரீத் பண்ண முடியல. பிஏ தான் தம்பி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்காரு. ஜிம்மின் தான், உங்கள் வேலை முடிஞ்சிருச்சுல அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தான் அப்படி கையை டேப் பண்ணிட்டே இருக்கீங்க. ஜிம்முக்கு வந்து விட்டாரு. கீழே உட்காந்துக்கிட்டு, நான் இந்த வீட்டு மீடு அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மின் அது கேட்டோன்னே பயங்கரமாக சிரிக்கிறாரு. அப்படின்னு எக்கோ ஃபெயிலாக அடிக்குது, ஒரு வில்லத்தனமான சிரிப்பு. அப்போ நீங்கள் தான் இன்னும் பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மினா மேடு. அப்போவே நினச்சேன் இது தப்பாக இருக்கேன்ட்டு. இப்போ நீ தான் ஸ்கெட்ச் போட்டியா? எங்கள் அம்மாவை நீ தான் போட்டு தள்ளியிருப்பேன் கரெக்டாக அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தான் அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஜிம்மின் தான் அப்படி ரொம்ப ஆசைப்பட்டேன்னா எனக்கு ஒய்ஃபாக வரணுன்ட்டு. சரி அப்படின்னு திரும்பி இந்த பிஏ வந்து 2 days எனக்கு இவளுக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே அழுங்க முட்டுது. எல்லாமே இல்லை அழக்கூடாது, அழக்கூடாதுன்னு போய் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பிஏவும் சரின்ட்டு அவரும் போயிட்டாரு. ஜிம்மின் 2 days வீட்டுக்கு வரலாம். நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்து அழுதுருக்கீங்க. அங்கே இருக்கிற மற்ற மீட்ஸ்லாம் அவங்க பொண்ணு மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. அவங்க தான் உங்களை சாப்பிடுமான்னு கேர் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ 2 days கழிச்சு மேரேஜ் தான் நடக்குது. நீங்கள் அப்படியே அழுதுட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போது யாரும் லாக் பண்ணுறாங்க. நீங்களும் கடையில் வச்சுட்டு வந்தா பிஏ தான் மாவன் அப்படின்னு போயிட்டு தான் போயிட்டுருக்காரு. எதிர்க்க ஜிம்மின் நின்றுட்டுருக்காரு. பார்க்க செம்ம அழகாக இருக்காரு. ஆனால் அவரோட கண் அவ்வளோ காண்டு, அவ்வளோ வெறி, அவ்வளோ கோவம் தெரியுது. உங்களுக்கு பயமாக இருக்குது. அங்கே போய் நிற்கிறீங்க. அப்போது ஜிம்மின் தான் நின்றுட்டு நீங்கள் பார்த்துட்டுருக்கோம். அப்படியே முறைச்சிட்டு கண்ணை பார்த்துக்கோங்களேன். அப்படியே சுற்றி பார்த்தா இந்த பப்பில் இருப்பாங்களே பசங்க, அந்த மாதிரி காணுங்க. அப்படி கையில் ஃபுல்லாக டாட்டூலாம் போட்டுட்டு ஒரு மாதிரி இருக்கானுங்க பார்க்கறதுக்கு. அங்கே இருக்கிற பொண்ணுங்களாம் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் நின்று பார்த்துட்டுருக்கீங்க. அந்த ஃபாதர் தான் பார்க்கு ஜிம்மின் அங்கே நீங்கள் ஒயின் திரும்ப செய்து சம்பந்தமாக கேட்குறாங்க. ஜிம்மின் ஓகே அப்படின்னு நீங்கள் கை தான் பிடிச்சி ரிங்கு போடுறாரு. அப்போது அந்த ஃபாதர் தான் அவங்க தான் கேட்குறாரு. வரதுக்கு முன்னாடி ஜிம்மின் தான் அவருக்கு டம்மலும் ஓகே இல்லையே அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து ரிங்கு போட்டுட்டான். உங்களே போட சொல்கிறான். கையில் அடிங்குதான் எப்படி பொறுமா போடுறீங்க? எல்லாரும் கிஸ் கத்திட்டு இருக்காங்க. இப்படி கொஞ்ச நேரத்துக்கு எல்லாரும் மண்டியை போட்டு உடச்சிடலாம் போல இருக்கு உங்களுக்கு அப்படின்னு இருக்கீங்க. ஜிம்மின் தான் அப்படியே நீங்கள் பிடிச்சி எடுத்து கிஸ் பண்ணுறான். அப்படியே உங்களுக்கு சார் எப்படிலாம் ஆகுது, நீங்கள் தள்ளிட்டீங்க, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளிட்டு இருக்கீங்க. முடியல அப்படியே பைக் பண்ணுறா, அப்படியே ஃப்ளட் பண்ணுது, உங்களுக்கு எரியில வேற தள்ளிட்டு இருக்கீங்க. அப்படியே ஜிம்மினை விட்டுட்டான். நீங்கள் அப்படியே ப்ரீத் பண்ணிட்டுருக்கீங்க. அதான் ரத்தமே இருந்துச்சு. என்ன பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு உங்களுக்கு பயமாயிடுச்சு. ஏன்னா இவருக்கு நீங்கள் பசங்கள்லாம் பேசவே இல்லை. நீங்கள் பேசின ஒரே பசங்க தான் ஜங்குக்கோட அப்பா, அவ்வளோதான். யாருக்கிட்டும் பேசியிருக்க மாட்டேங்க. புதுசாக ஒருத்தர்னா உங்களுக்கு அதுவே பயமாக இருக்குது. இவரும் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கானா உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்படியே கட் பண்ணா நீங்கள் தான் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஹாலில் நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க. ஏம்மா இது ஏன் நீங்கள் தனியாக விட்டு போயிட்டீங்க? எங்கள் அம்மா தான் தனியாக விட்டு ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு இருக்காங்கன்னா நீங்களும் விட்டு போயிட்டீங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்ட்டு நீங்கள் ஜங்க தான் தேடிங்க.
ஜிம்முக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் வேண்டாம். அவனே இப்போ தான் உங்கள் லைஃப்பை பார்க்க போயிருக்கான். இப்போ சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க. நீங்கள் அப்படியே இன்னும் கொஞ்சிட்டே இருக்கீங்களா சைடு இந்த மினிட்ஸ்லாம் மீன் இன்னும் நான் கொஞ்சிட்டு இருக்கேன். ஒரு ட்ரெஸ் தான் சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் போய் ட்ரெஸ் தான் சேஞ்ச் பண்ணிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. வீடு செம்ம இருட்டாக இருக்குது, பயமாகவும் இருக்குது, உங்களுக்கு தூக்கமாக இல்லை. நீங்கள் தான் போய் ஜிம்மில் அம்மாவோட ரூம் இருக்குல்ல, அங்கே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ் சென்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏம்மா என்னை விட்டு போனீங்க தனியாக, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பெரிய வீட்டில் அப்படின்னு அழுதுட்டு தான் இருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு ஜிம்மில் தான் அப்படியே வந்திருப்பான். அப்படியே கையில் மாட்டோட அப்படியே ட்ரக்ஸ் எடுத்துருமா போல, ஃபேஸ் ஃபுல்லாக ட்ரக்ஸாக இருக்குது. அப்படியே வந்துட்டு இருக்கான். அவன் ஷூ சத்தம் அப்படியே எக்கும் அடிக்குது ஃபுல்லாக. அப்படியே வந்தோடனே ரூம் தான் ஓப்பன் பண்ணுறான். அதான் தேடுறான். நீங்கள் இல்லை. அப்படியே ரெஸ்ட் ரூம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கான். நீங்கள் இல்லை. பக்கத்து ரூம் அதுக்கு பக்கத்து ரூம் தேடிட்டு இருக்கான். எனக்கு கிடைக்கவே இல்லை. சம்மந்தமாக அவனுக்கு அப்படியே பாலிக்கல் நின்று அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். இப்போ மழை தூணுது. அவன் அப்படியே ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். திருப்பி இதே வீட்டுக்கு வந்துட்டான். என் வாழ்க்கை நாசமாகக்கூடாது எப்படின்னு நினச்சோம், அதே மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு இந்த வீட்டுக்கு நான் வரக்கூடாதுன்னு நினச்சோம், திருப்பி அதே மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவன் அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அவன் அப்படியே கீழே பார்த்தா ஒரு கை தான் நீட்டுது. அது நீங்கள் தான் அப்படியே மழை வருதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. கையை வெளியே வச்சுட்டு சும்மா அப்படியே ஒரு ஸ்மோக்கோட அப்படியே கீழே வந்துட்டு இருக்கான். டமானி டோர் ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பயந்துட்டீங்க. நீங்கள் தண்ணி இருக்கீங்க. ஜமீன் அந்த வேகத்துக்கு நீங்கள் அப்படியே ஷூடரில் தூக்கி போட்டுட்டான். நீங்கள் தான் அப்படியே கால் வச்சு டேம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த விட ப்ளீஸ் ப்ளீஸ் ஜமீன் 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 ப்ளீஸ் ஜமீன் என்னை விட்டுடா அப்படின்ட்டு கெஞ்சிட்டு இருக்கீங்க. ஜமீன் அதெல்லாம் எதுவுமே கேட்கலாம். நல்லா ஸ்மெல் அடிக்குது. அந்த ட்ரக்ஸு ட்ரிங்க்ஸு ஸ்மெல் எல்லாமே உங்களுக்கு அடிக்குது. ஜமீன் ஜமீன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜமீன் ப்ளீஸ் ஜமீன் அப்படின்ட்டு அழுந்துட்டு இருக்கீங்க. ஜமீன் இது எதுவுமே கணக்கலாம். அப்படியே நான் தூக்கி தான் போகிறான். அப்படியே தூக்கிட்டு போயிட்டு தான் போகிறான். பவுன்ஸ் ஆகி விழுறீங்க. அப்படியே உங்களுக்கு பயமாக இருக்குது. ஜமீன் ஜமீன் ப்ளீஸ் ஜமீன் ப்ளீஸ்டா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கீங்க. ஜமீன் இது எதுவுமே கண்டுக்கலாம். பாட்டிலே அவன் பெல்ட்டை கழட்டிட்டு இருக்கான். அதுக்கு அவ்வளோ தான் பயமாயிடுச்சு. ஜமீன் ஜமீன் ப்ளீஸ் ஜமீன் பண்ணாத ஜமீன் அப்படின்ட்டு ஜமீன் தான் என்னடி எதுனா ஆசைப்பட்டா எனக்கு ஒய்ஃப் ஆகணும். இப்போ வேண்டாம் வேணான்னு ரொம்ப சீனி போடுறேன். என் ஒய்ஃப்னு இதுவும் என் ஒய்ஃப் தாண்டி அப்படின்ட்டு முடிவுக்கிட்ட தான் வந்துட்டு காணிங்க தான் ப்ளீஸ் ஜமீன் ப்ளீஸ் ஜமீன் ஜமீன் பண்ணாத ஜமீன் ப்ளீஸ்டா இன்னும் பெஞ்சிட்டு இருக்கீங்க. ஜமீன் அவ்வளோ அவசரமா உனக்கு இருக்கு நீ அப்படின்ட்டு அடிக்கிறான். உங்களுக்கு பயமாயிடுச்சு. ஜமீன் அடிக்குது ஜமீன் இன்னும் கத்துறீங்க பயங்கரமா அப்படி போட்டு அடிக்கிறான். நீங்கள் உங்கள் ரிஸ்க்கு செயின் மாதிரி ஒழிச்சு வச்சுருப்பீங்க. அப்படியே வெளியே வந்து விழுங்க. ஜமீன் வந்து பிடிச்சிட்டோம். ஓ சில்வா இந்த வாட்டி வேலைக்காது தானே நீ, உனக்கு எப்படி வரும் பெரிய செயின்? அப்போது இது எங்கள் வீட்டு காசு தானே? இதுலேயே தெரியுதா? காசுக்காக என்ன வேலை பண்ணுவாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜமீன் ப்ளீஸ் செயின் போயிட்டு கெஞ்சிட்டு இருக்கீங்க. நீ கெஞ்சிருந்தா ஜமீன் எங்கள்கிட்ட ரொம்ப இழுக்கலாம். ஜமீன் ப்ளீஸ் விட்டு ஜமீன் செயின் ஆரம்பிச்சு ஜமீன் ப்ளீஸ்டா ப்ளீஸ் 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 ப்ளீஸுங்க நீங்கள் கெஞ்சிட்டு இருக்கீங்க. ஜமீன் தான் அப்படியே பிடிச்சி இருக்கிறான். விட்டது அருந்துரும் இல்லையா அப்படியே ஜமீனுக்கு ஆளை பிடிச்சிட்டீங்க. ப்ளீஸ் ஜமீன் ப்ளீஸ் இந்த செயினை மட்டும் விட்டு ஜமீன் ப்ளீஸ்டா அப்படின்னு அழுறீங்க. ஏன்னா உங்கள் அப்பா நமக்கு மாதிரி செயின் மட்டும் தான் இருக்க உங்களுக்கு. நீங்கள் ரொம்ப அழுந்துருக்கீங்க. ஜமீன் எங்கள் ஆளை பிடிச்சோன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் செயினை விடாங்க. எங்கள் செயினை பத்திரமா விட்டுட்டேன். ப்ளீஸ் ஜமீன் எப்படி பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணாத ஜமீன் கேட்குறீங்க. ஜமீனுக்கு ஒன்றும் கோவம் வருது அப்படின்னு எனக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறான். பயங்கரமாக அடிச்சிருக்கான். நீங்கள் அப்படியே நல்லா முடியல. நீங்கள் அப்படியே படுத்துட்டீங்க. போடா நீங்கள் வச்சுக்கோ அப்படின்ட்டு ஜமீன் அப்படியே மேலே ஓவர் ஆகலாம். நல்லா முடியல. ஜமீன் எழுந்துரு அழைக்குது அப்படின்ட்டுங்க. ஜமீன் அடிச்சோடையெல்லாம் உங்களுக்கு அப்படியே பதிஞ்சிருச்சு. அவங்க அப்படியே கிஸ் பண்ணுறான். ரொம்ப நிற்குது உங்களுக்கு. அப்படின்னு கற்றுட்டுக்கீங்க. அப்படியே பைக் பண்ணுறான். அப்படியே கீஸாகவும் பைக் பண்ணுறான். எனக்கு ரொம்ப நிற்குது. ஜமீன் அப்படின்ட்டு அடிச்சடிக்கீங்க. ஜமீன் அப்படியே அவன் பெட்டில் வச்சு உங்கள் வாயை அப்படி கச்சான். உங்களுக்கு தான் ஒன்றுமே தெரியல. என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு முன்னமாட்டிருக்கீங்க. ஜமீன் அப்படியே அவங்க கோட்டை அமீனாவோட டயர் வெட்டி உங்கள் கையை கச்சான். உங்களுக்கு உடனே பயமாயிடுச்சு. ஜமீன் பேசு அப்படின்ட்டு அப்படியே பேச கூட முடியல. அப்படியே சிலிங்கிட்டு இருக்கீங்க. ஜமீன் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்.
ஃபுல்லாக ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே அவன் நாக்கில் லிக் பண்ணிட்டு இருக்கான். ஃபுல்லாக சலைவாக இருக்குது, ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சமைச்சு ப்ளீஸ் விடு அப்படின்னு கத்திட்டு இருக்கீங்க. ஜமீன் அப்படியே அப்படியே உங்கள் கையை வச்சு ஃபுல்லாக ப்ளே பண்ணிட்டு இருக்கான் அவங்கள. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சமைச்சு ப்ளீஸ்டா பண்ணிட்டு அப்படியே கெஞ்சிட்டு இருக்கீங்க. ஜமீன் அப்படியே உங்கள் ட்ரெஸ்லாம் ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணுறான். அப்படியே நல்லா லிக் பண்ணிவிட்டு அப்படியே பைக் பண்ணுறான். பயங்கரமாக இருக்குது. நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க. ஃபுல்லாக மைண்ட் பண்ணிட்டு இருக்கான். அழ முடியல. அப்படியே போட்டு மசாஜ் ஃபுல்லாக அப்படியே பெயிண்ட் ஆகிட்டீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறதுன்ட்டு. நீங்கள் அப்படியே மேலே ஒன்றுமே முடியல, எனர்ஜியே இல்லை. நீங்கள் அப்படியே ஃபுல் தாங்கிறீங்க. ஜம்முன்னு எழுப்புறான். ஏய் தூங்குனா நல்லா சாப்பிடுச்சிடும் அப்படின்ட்டா. நீங்கள் அப்படி கண்ணு முடிச்சே இருக்கீங்க. ஜமீன் அப்படின்னு பைக் பண்ணுறான், கிஸ் பண்ணுறான். 1 hour அதே பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு வலிக்குது, லைட்டாக பிளட்டும் வந்திருக்கும் போல, அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு. இப்போது லாஸ்ட்டாக இன்செக்ட் பண்ணுறான். அவ்வளோதான் இருக்கு, சரியாக போச்சு. அப்படியே கத்திட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ்ட்டு அப்படியே முடிஞ்சிட்ருக்கீங்க. இல்லைன்னா வாட் பேபி இப்படியே அப்படி அப்படின்ட்டு எங்கள் கூட மேக்கப் தான் பண்ணிட்டு இருக்கான். லைக் ஒரு 3 rounds 4 round போயிருக்கோம். உன்னால் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல, பட் பண்ண முடியல. நீங்கள் அப்படியே மயக்கத்துலேயே போயிட்டீங்க, ஃபெயில் ஆகிட்டீங்க. ஜம்முன்னு கனவு கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே இவங்க தான் பார்க்குறாங்க. எனக்கு இப்போ ஜமனுக்கு ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. இப்போ தான் ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பட் அப்படியே ஒன்று தான் பார்க்குறான். அண்ட் செம்மையாக தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணு ஃபுல்லாக ரெட்டாக, அப்படியே மூக்கு ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. அப்படியே ஃபுல்லாக பர்பிள் மார்க்ஸாக இருக்குது. ஜமனுக்கு இதுக்கு ஒரு மாதிரி பாவமாகிடுச்சு. அவனே எழுந்த அப்படியே கோயிலோட நின்றுட்டுருக்கான். ஷார்க்கியில் தான் அவன் விட்ட ட்ரக்ஸ்லாம் இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. அவனுக்கு அப்படியே அழுக விட்டுது. எதுக்கு ஜமன், எதுக்கு திருப்பி இந்த வீட்டுக்கு வந்தா அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கான். இந்த வீட்டில் அவன் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்திருப்பான். இந்த வீட்டில் மெயினாக இருந்தவங்களோட பொண்ணு அம்மோ, அப்புறம் ஜங்குக்கு அப்படின்னு 3 பேரும் சூப்பராக சுற்றி விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. அந்த இந்த வீட்டில் சின்ன வயசுலேயே ரொம்ப க்ளோஸாக ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். அவங்க அப்பா அம்மா அப்படின்ட்டு நிறைய பேர் அப்படியே ஹாப்பியாக இருந்திருக்கும் லைஃபு. ஜமுனோட அம்மா இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கும் ஜமுனை ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்தாலே ஜமுனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி முதல்ல வாங்கிட்டு வருவாங்க. ரொம்ப பாசமாக கேரிங்காக இருந்துருப்பாங்க. ரொம்ப பிடிக்கும் ஜமுனுக்கு அவங்கள. ஆனால் ஒரு நாள் ஜமுனை அப்பாவுக்கும் அவங்களுக்கும் அஃபேர் இருக்குன்னு தெரிய வந்ததுன்னே அவங்க அம்மா ரொம்ப உடஞ்சிட்டு போயிருப்பாங்க. ஜமுனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தெரிஞ்சோடனே. அவங்க ரொம்ப டிப்ரெஷனாக போயிருப்பாங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டு என் புருஷன் எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப டிப்ரெஷனில் போயிருப்பாங்க. அதனால் ஜமுனை கண்டுக்க மாட்டாங்க. ஜமுனோட சைல்டுஹுட் அப்படியே ஸ்பாயில் ஆகிருக்கும். அவன் அப்படியே சைலண்ட்டாகவே ஆகிருப்பான். அவன் எதுக்குமே எங்கிறது இல்லை, யாருக்குமே பேசாமல் அவன் சைலண்ட்டாக இருந்திருப்பான். அந்த வீட்லேயே ஸ்கூலுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு அப்படி இருந்திருப்பான். அப்போது ஜிம்மோட அம்மா இருக்காங்களே, அவங்களோட அப்பா தான் அந்த பொறுக்கி ஏமாற்றிட்டு போயிட்டானா என் பொண்ணு என்ன இப்படி ஒண்டி கட்டியாக இருக்கணுமா அப்படின்ட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாரு. ஜிம்மனுக்கு அந்த ஸ்டெப் மாதிரி சுத்தமாக பிடிக்கலாம். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அவங்க அம்மா மட்டும் தான் வேணும். ஜிம்மன் வேண்டாம். அவங்க அம்மா மட்டும் ஒரு மாதிரி நடிப்பார். அவங்க அம்மா இல்லைன்னா அவர் ஒரு மாதிரி இருப்பார். ஜிம்முக்கு சுத்தமாக பிடிக்காது அவரை. அதனாலே ஆட்டம் பிடிச்சி அப்ராட் போகணுன்ட்டு போயிருப்பான். அவங்க அம்மா கண்டுக்கலை. ஏன்னா இப்போ தான் அவங்க புதுசாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிஸ்னஸ்ன்றதுனால கண்டுக்கவே இல்லை ஜிம்மனா. ஜிம்மன் சின்ன வயசுலேயே அப்ராட் போய் தனியாக தான் வளர்ந்துருப்பான். ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தாங்க சர்வ் ஆகி அங்கே ரொம்ப ரேகிங்லாம் பண்ணியிருப்பாங்க ஜிம்மனா. அதுக்கப்புறம் தான் ஜிம்மன் ரொம்ப மோசமாக இருப்பான். அதனால தான் யாரும் ஜிம்மனை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா மற்றவங்க அவனுக்கு பண்ணது அவன் மற்றவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கான். இப்போது இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கான். இப்போது என் வாழ்க்கை இப்படி ஆனது காரணமே யார் யாருன்னு எனக்கே தெரியல. இந்த வீடு திருப்பி இதுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சேன். திருப்பி கொண்டு வந்துட்டேன். திருப்பி என் வாழ்க்கை நாசனமாக போச்சுல அப்படின்ட்டு அப்படியே கண்ணு வந்து தண்ணி வந்துட்டு கீழே கண்ட்ரோல் பண்ண முடியல அவனுக்கு. அப்படியே 2 hours அப்படியே கோல்டு வாட்டரில் இருந்திருப்பான். இப்போ செம்மையாக தூக்கம் வந்தவனுக்கு. அப்படின்னு தூங்கினவன் தான் மார்னிங் ஒரு 11 o'clock அப்போ தான் எழுந்துக்கிறான். அப்படியே திரும்பி தான் வாங்கி தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே குறுகி போய் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஜமன் தான் வாயோட கையில் இருக்க வாயிலுக்கு தான் கழட்டி விடுறாங்க. வாயிலுக்கு இப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது. அப்படியே வாய் அப்படியே ஃப்ரீயாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜமன் பார்க்குறான். இவளை பார்த்தா ஏதோ தோணுது. ஆனால் ஒன்றும் இல்லை, இப்போ வெறும் காசுக்காக மட்டும்தான் வந்திருக்கா. எப்படி அந்த பொம்பளை எப்படி அப்பா பண்ண சுற்றிச்சோ அதே மாதிரி என் பண்ண சுற்றிட்டு இருக்கா. சி அப்படின்ட்டு அவனும் அப்படியே ஷப்லாம் ஆகிட்டு வந்துட்டு ஆஃபீஸ் தான் கிளம்பிட்டு இருக்கான்.
அப்படியே கீழே வந்தா அந்த பிஏ தான் வீட்டுக்காரன் ஜுமன் தான். ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? தம்பி எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பிஏ திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க ரூமையே, ஒயின் வருவாங்களான்ட்டு. ஜுமன் தான் போகலாம்ல, இதை பார்த்துட்டு இருக்கீங்க. அது ஒயின் வருவா வாங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒயினை பார்க்குற மாதிரி திரும்பி பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. ஆனால் ஒயின் வரவே இல்லை. அப்படியே ஆஃபீஸ் தான் போயிட்டுருக்காங்க. இப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு ஒயின் தான் எழுந்துக்கிறாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்படியே இனி சக் பண்ணிட்டு அழுதுட்டுருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு யாருமே இல்லைல்ல. எதுக்கு ஜிமன் பண்ணுற? உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல ஜிமன்? எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் ஜிமன். அதனால் மட்டும்தான் அம்மா சொல்லணும் நான் ஒத்துக்கிட்டேன். மற்றபடி இந்த காசுக்காகலாம் இல்லை ஜிமன் அப்படின்ட்டு அழுதுட்டுருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்துட்டு உட்காந்துட்டுருக்காங்க. அப்போது ஒரு மெயிலாம் வந்து அயன் சொல்லுங்கக்கா. அயன் உனக்கு கால் வந்திருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படின்னு எடுத்து பார்த்தா ஜம்காக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒயின் அப்படி கல்யாணம் தொடச்சிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜம்மன் தான் சைடு என்னடி இழந்துட்ட போல ரொம்ப நேரம் தூங்கிட்டியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினோட ஃபேஸே மாறிடுச்சு. அப்படிலாம் இல்லைங்க. நீ விட்டு வேலைக்காரி தானே? என்ன பண்ணுற? சமைச்சு ஆஃபீஸ் கொண்டு வா. இன்னும் ஒரு 1 hour இருக்கணும் அப்படின்னு கால் வச்சுட்டாரு. ஒயின்டா அப்படி போயிட்டுருக்காங்க. சமைக்க தான் போகிறாங்க. பட் அவங்களால முடியல. அப்படியே உட்காந்துட்டுருக்காங்க. அங்கே இருக்கிற மாரி தான் ஒயின்டா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சமைக்கிறாங்க. ஒயின்டா அக்கா வேண்டக்கா நானே சமைக்கிறேன். அயன் நீ எங்கள் பொண்ணு மாதிரிடா. எங்களால் வேணாம் ஒன்றும் பண்ணாமல் வேணா இருக்க முடியும். ஆனால் எனக்கு ஹெல்ப் ஆச்சு பண்ணலாம்ல. எங்களால் அது மட்டும் தான் முடியும்டா. சாரி அப்படின்னு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே குக்கெலாம் பண்ணி பேக்கெலாம் பண்ணிவிட்டு அயன் இதை நீ தான் போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வயனும் வாங்கிட்டு வெளியே வந்து டிரைவர் பண்ணிட்டுருக்காரு. ஒயின் போகலாமா அப்படின்றாங்க. வயனும் போகிறாங்க. அவ்வளோ பெரிய ஆஃபீஸு. ஒயின் ஃபஸ்ட் டைம் வந்துட்டுருக்காங்க அந்த ஆஃபீஸ்க்கு. அப்படி உள்ளே போகிறாங்க. ஜிமன் கேபின் எங்கே இருக்குன்னே தெரியல. தேடிட்டு இருக்காங்க சுற்றி. அப்போது ஒருத்தவங்க தான் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிடுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒயின்டா ஆமாம் ஜிமன்ஸோட கேபின் எங்கே இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பக்கம் அவங்க தான் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போயிறாங்க. சுற்றி காட்டிட்டு இருக்காங்க. அவனுக்கு செம்ம டென் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க நானே தேடிக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தான் இது மாதிரி பாவமாக பார்த்துட்டு போகுது. நான் ஜிம் தான் சொல்லி அனுப்பியிருப்பார் இந்த மாதிரி பண்ணிட்டு. இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ பேயே தான் ஏன் இங்கே பண்ணிட்டுக்கா அங்கிள் ஜிம்மோட கேபின் எங்கே இருக்குது தெரியுமா? ஜிம்மன் கேபினா அதுக்கேண்டா இங்கே வந்த அது அந்த சைடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. வயனும் பின்னாடியே போயிட்டுருக்காங்க. இது கிட்டே இருக்குது அதுக்கே சுற்றி வச்சுருக்க அந்த பொண்ணு அப்படின்ட்டு வயனாவில் போயிட்டுருக்காங்க. ஜிம்மன் தான் உட்காந்துட்டுருக்காரு. அந்த பிஏவும் சரிடா நான் போகிறேன் அப்படின்னு வந்துட்டாரு. ஜிம்மன் தான் உனக்கு வரத்துக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்குறாரு. வயனா அது வந்து ஆஃபீஸ் சுற்றி பார்த்தியா லஞ்ச் ஆஃபீஸு நான் தான் சொன்ன சுற்றி கால சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களும் சாப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பாடு எங்க தரையில் போட்டு தின்னவா? இல்லை லைட் கொண்டு வந்திருக்கேன். யார் எங்கள் அப்பா நான் போடுவா போட்ரி அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் போட்டுலாம் கொடுக்குறாங்க. ஜிமன் சாப்பிட்றாரு. மூஞ்சி மாதிரியே இருக்குது. நல்லா வேலை புரியுதா அப்படின்னு தூக்கி அடிக்கிறாரு. அப்படியே பிளேட்லாம் செத்துருதாங்க. அப்படியே ஒயின் ஃப்ரெஷ்ஷாக நின்றுட்டுருக்காங்க. ஜிமன் தான் உடஞ்சிருச்சே சரி இப்போ க்ளீன் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. ஒயின் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமன் தான் என்ன இப்போ க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினை போய் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. அது எல்லாத்தையுமே அப்படியே ஒயினை குடிக்க முடியல. அப்படியே பொறுமையாக குடிஞ்சு எடுத்து க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. ஜிமன் தான் நெல் போதும் இப்போ அதெல்லாம் போதும் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. வயனை போயிட்டுருக்காங்க. ஜிமன் தான் அப்படியே சொடக்கு போட்டுக்க போகிறாரு. பார் ரெடியாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கு தான் பயம் இவன் என்ன திருப்பி ரெடியாருன்றான் அப்படின்ட்டு. திருப்பி ஜிமன் வழக்கமாக ஆரம்பிச்சிட்டாரு. இதே மாதிரி ஒரு 1 month போயிருக்கும். ஜிமனுக்கும் வயனுக்கும் சுத்தமாக ஆகவே இல்லை. வயன் வந்து கேரிங்காக ஒத்துக்கிட்டா கூட ஜிமன் இந்த மாதிரி தான் இருக்கான். சுத்தமாக மாறவே இல்லை அவன் கொஞ்சம் கூட. வயன் தான் அப்படியே நீ சக் பண்ணிட்டு அழைச்சிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் சங்கக்கா. என்னை விட்டு அம்மாவும் போயிட்டாங்க. அம்மாவும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நீயும் ரொம்ப தூரம் இருக்கல. ப்ளீஸ் சங்கக்கா திருப்பி வந்துடாத. நான் ரொம்ப உடஞ்சிருவேன். நான் அழுதுருவேன். அப்புறமா நீ திருப்பி போக மாட்டேடா ப்ளீஸ். ஒரு 5 months ப்ளீஸ்டா. ஒரு 5 months அங்கேயே இருந்துட்டு வா. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது.
பயமாக இருக்குது ஜெபிகா. என்ன அழுதுட்டுருக்காங்க அவங்க. போன மாலை ஓப்பன் ஆகிற சத்தம் அதான் ஜிமின் தான் வந்துட்டுருக்காரு. அவன் தான் பயந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. ஜிமின் தான் என்னடி ஆ ஏதோ அழுதுட்டு இருந்த போல. ஏன்னா 30 வருஷம் வரதுக்கு லேட் ஆச்சுன்னு அழுதுட்டு இருந்தியா? நீ கேட்குறாரு அவன் தான். ஜிமின் ஜிமின் என்னடி நீ தானே ஆசைப்பட்டா சொத்து காசுன்ட்டு அனுபவிச்சுக்கோ. எவ்வளோ வேணுமோ அனுபவிச்சுக்கோ. நான் கூட சம்பாதிக்கிறேன் அதுவும் சேர்த்து அனுபவிச்சுக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு திருப்பி ஒயின்கிட்ட தான் அப்படியே ஃபோன்ஸ்லாம் நடக்கிறாரு. ஒயின் அழுதுட்டுருக்காங்க. பழகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டுருக்காங்க. சத்தமே வராங்க. அப்படியே மார்னிங் தான் ஆகுது. ஒயின் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. ஜிமின் தான் ஏய் எழுந்துரு அப்படின்னு கத்திட்டுருக்காரு. ஒயினும் எழுந்துட்டாங்க. போய் குக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஒயினும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குக் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆகி இத்தனை நாளில் தான் ஃபஸ்ட் டைம் ஜிமின் வாக்குறமா வீட்டில் இருக்காரு. ஒயினுக்கு தான் பயமாக இருக்குது. என்னைவா ஆஃபீஸ் கூட போகல இன்னைக்கு இன்னும் ரொம்ப பயமாக இருக்குது அவங்களுக்கு. ஜிமின் தான் அப்படியே மேலே கத்திட்டு இருக்காரு. ஒயன் காஃபி கொண்டு வா அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. நீங்களும் காஃபி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மேலே போகிறீங்க. டீ ஸ்டெப் செய்யிட்டே இருக்கீங்க. ஜிமின் எனக்கு யாருக்கும் ஃபோனில் கத்திட்டு இருக்கான். இந்த மாதிரி கூப்பிடுங்க முடியல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்ப கத்திட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியே பிளேட்ஸ்லாம் ஷேக் ஆகிட்டுருக்கு. அப்படியே கிட்ட போய் நிட்டுருக்கீங்க. ஜிமின் ஏன் வாயிலாம் சொல்ல மாட்டியா அப்படின்னு எடுத்து கொடுக்குறாரு. சுத்தமாக சுகரே இல்லை, நீங்கள் சுகரே போடல அப்படியே தூக்கி போட்டு உடைக்கிறான். பயமாகிடுச்சு. அப்படியே பிளேட்டுக்குள்ளே போட்டிங்க. மயிர் என்ன பண்ணிட்டு இருக்கான். சக்கரை கூட போடாமல் காஃபி போட்டுறியா நீ அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜமன் அப்படியே ஃபோனில் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒயின் ரொம்ப பயந்துருக்காங்க எதுவும் நினச்சி அப்படியே பேக்லேயே போயிட்டுருக்காங்க. அதுக்கு ஜமன் அப்படியே நடந்துகிட்டே இருக்காரு. ஃபோனில் தான் யாரோ ஹலோ 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 கத்திட்டே இருக்காங்க. ஜமனுக்கு செம்ம வேணாயிட்டு இரா மயிறு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்பி தான் ஒயின் அப்படியே ஜஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வச்சா அப்படியே விழுந்துருவாங்க படிக்கட்டுலேருந்து. ஜமன் ஒயின் அப்படின்னு கூப்பிட்றதுக்குள்ளே ஒயின் கை ஸ்டெப் ஆகிடுச்சு. அப்படியே அங்கே வெளில தான் போகிறாங்க. ஜமன் அப்படியே கை நீட்டாங்க. ஒயின் நீட்டாங்க. லைட்டாக டச் ஆகிடுச்சு. பட் பிடிக்க முடியல. ஜஸ்ட்லெஸ் கேட்கும். அப்படியே ஒயின் ஒரு டப்புக்கு ஏறாங்க. ஜமன் 1 செகண்ட் அப்போ ஸ்டாச்சு மாதிரி நிட்டுருக்காரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. என்ன வச்சுட்டு என்னன்னு தெரியல. அவர் அப்படியே இறங்கி தான் வந்துட்டு இருக்காரு கீழே. அப்படியே ஒயின் ரத்தத்தில் பட்டுட்டு இருக்காங்க. ஜமனுக்கு பார்த்தோன்னே ஒரு வாரி ஆயிடுச்சு. அவர்கிட்ட போய் இங்கே பாரு இங்கே பாரு என்னாச்சு இங்கே பாரு ஏன் நான் டென்ஷன் ஆகிடுவேன் இங்கே பாரு எழுந்துரு அப்படின்னு எழுதி போயிட்டுருக்காரு. பட் உனக்கிட்ட நோ ரெஸ்பான்ஸ். அப்படியே ஜமன் அப்படியே நம்ம ரைட் சைடில் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலாம் போகிறாரு. அப்படியே ஹாஸ்பிட்டல்லாம் உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி கை பார்க்குறாரு. அது கை ரொம்ப ஒயிட்டாக இருக்கும்ல, அது ஃபுல்லாக அப்படியே ரெட்டாக இருக்குது. ஃபுல்லாக பிளேட்டு அவரோட ட்ரெஸ்ஸு அப்படியே ஃபுல்லாக பிளேட்டாக இருக்குது. ஜூனுக்கு அப்படியே பிளாங்காக அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே ஜோனட்டாக அப்படியே ஆனால் வந்துட்டார். அதை கேட்டோன்னே அப்படியே நீட்டுக்காரு. அவரும் புல்லட் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 hours ஆகிடுச்சு. ஒன்றுமே இல்லை. ஜமீன் அப்படியே பேருந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ டாக்டர் தான் வராரு. ஜமீன் ஃபஸ்ட்டு அடிச்சிருப்பாரு அந்த டாக்டர் தான். இப்போ ஜமீன் ரொம்ப பொலாயிட்டா ஒரு பயத்தோட சார் எனக்கு எப்படி இருக்கா என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு டாக்டர். ஜமீனோட கையை பிடிச்சிட்டு அது வந்துப்பா வரல நாங்கள் அவளை காப்பாற்றிட்டோம் ஆனால் அவளோட குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜமீனுக்கு ஒன்றுமே புரியல. வாட் பேபியா? ஆமாம் ஜமீன் பேபி அமௌண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டு போயிட்டாரு. ஜமீன் ஒன்றுமே புரியல. இந்த சைடு அந்த பிஏ தான் சார் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. ஜமீனுக்கு ஒன்றுமே புரியல. முதல்ல பண்ண வாழ்ந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஜமீன் தான் அப்படியே வயிறு பார்க்குறாரு. வயிறு லைட்டாக நம்ம வந்து கூட பார்க்கல. பிக்கி வீங்க வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஜமீனுக்கு தான் ஒன்றுமே புரியல. அப்படியே ஸ்டாச்சு மாதிரி இருக்காரு. ஜமீன் தான் நர்ஸ்கிட்டா நர்ஸ் என்னாச்சு இப்போ என்னாச்சு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நர்ஸ் தான் சார் இல்லைங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க போல குழந்தைய காப்பாற்ற முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்றுமே புரியல ஜமீனுக்கு. அப்படியே ஸ்டாச்சு மாதிரி இருக்காரு. அப்போது ஒரு வயசான லேடி வந்துட்டு இருக்காங்கல்ல, அப்படியே யாரையும் பேச்சும் கேட்காம வந்துட்டு அப்படியே ஒயின் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒயின் என் செல்லம் இங்கே பட்டுமா இங்கே பாரு உனக்கு என்னாச்சுடா ஹாஸ்பிட்டலில் நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு என்னாச்சு
அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன அம்மா அம்மா நீ ஏம்மா இங்கே வந்த? நீ வரக்கூடாதும்மா இங்கெல்லாம், நீ போ, எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, லைட்டாக கீழே வந்துட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வயசான லேடி தான் அந்த நர்ஸை பிடிச்சி என் பொண்ணுக்கு என்னாச்சு, என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அப்போ அந்த நர்ஸ் தான் அப்படி சொல்லிட்டாங்க, உங்கள் பொண்ணுக்கு அமௌண்ட் ஆயிடுச்சுன்ட்டு. அங்கே தான் அமௌண்ட் ஆயிடுச்சா, வயன் 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 இங்கே பாரு, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, அம்மா இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன்டா உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வயன்டா அம்மா அம்மா நீ முதல்ல போம்மா, நீ எப்படிம்மா வெளியே வந்தா, நீ நீ வரக்கூடாதும்மா இங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் வயனா போயிட்டு சரி பேசுவேன் என் கூட இருந்துட்டான் அப்படின்ட்டு ரொம்ப கெஞ்சிட்டு இருக்காங்க. சரி வந்து நர்ஸை பார்த்து என்ன நர்ஸ் அம்மா எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நர்ஸ் தான் அது வந்து மேம் தெரியவே அப்படின்னு சுற்றி பார்த்தா ஒன்றும் 2 நர்ஸ் வந்து சாரி நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பட் வயனுங்க தான் இருக்கான்னு தெரிஞ்சோடனே அவங்க ஓடி வந்துட்டாங்க அப்படின்றவங்க தான் இந்த நர்ஸ் 2 நர்ஸும் அப்படியே இந்த வயசான லேடி தான் பிடிச்சி கூட போயிட்டுருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, அவர் பார்த்துட்டு இருக்காரு யார் இந்த லேடின்ட்டு. வயனா எல்லாரும் கொஞ்சம் வெளியே போகிறீங்களா, நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நர்ஸும் சரி அப்படின்ட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க. இந்த பிஏ தான் ஜிம்மி ஜிம்மி பாப்பா அப்படின்ட்டு ஜிம்மி கொஞ்சம் வெளியே வந்துட்டுருக்காரு. ஜிம்மன் அப்படியே பிளாங்க் அவுட்டாக இருக்காரு, ஒன்றுமே புரியல. இப்போ ஜிம்மன் அப்படியே அவருக்கு என்ன பண்ணு தெரியல, அவர் கையை பார்க்குறாரு, அந்த ரத்தம் அப்படியே லைட்டாக இருக்கார் கையில், ஒன்றுமோ அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு, அப்படியே தொண்டெல்லாம் ஏதோ அடைக்குது, என்னன்னே தெரியல. அவர் அப்படியே திரும்பி அந்த லேடி அவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அவர் தான் அப்படியே முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. சொன்னா சொல்லுங்க யார் அப்படின்னு கத்துறாரு. அப்போது ஏன் தான் சொல்கிறாரு, அது வயலோட அம்மா. இது அம்மாவா? அம்மா தம்பி அங்கே நம்ம வீட்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு தான் ஹார்ட்டில் ப்ராப்ளம், அதனால தான் வயன் இங்கே கல்யாணத்துக்கு சம்மதிச்சான். எங்கள் அம்மா அவளுக்கு காசு தந்தாங்க இந்த ஆப்ரேஷனுக்காக, அதுக்காக மட்டும்தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்ட்டு எல்லாம் ஒன்றுமே சொல்லிட்டாரு. ஒன்றும் வெறும் உங்களுக்கு 6 மந்த் வந்து தான் ஒய்ஃபாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜிம்மனுக்கு அப்படியே ஒன்றுமே புரியல, அப்படியே பிளாங்காக நின்றுட்டுருக்காரு. அப்படியே பேசிட்டு தான் இருக்காங்க 2 பேரும் மாற்றிக்கிட்டு. இப்போ ஜிம்மனா இதெல்லாம் உண்மை இல்லைல்ல, அவன் என் பணத்தில் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இல்லை தம்பி இதுதான் உண்மை, வயன் சின்ன வயசுலேருந்தே உங்கள் வீட்டில் தான் வளர்ந்தான், அவன் என் கண்மணி வளர்ந்ததான் தம்பி, அவன் என் கண்மணி தான் வளர்ந்தான், என் பையன் ஜம்பு அவன், அப்புறம் நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வளர்ந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அம்மா தான் வயனா அப்படின்னு ஜம்மன் கேட்குறாரு. இப்பயே அம்மான்ற மாதிரி கெட்டு ஷேக் பண்ணுறாரு. ஜம்மனுக்கு ஏதோ ஒன்று எல்லாமே போன மாதிரி இருந்துச்சு, ஏதோ வந்த மாதிரி இருக்குது, ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி ஒரு ஃபீல். அப்படியே ஜிம்மன் வேகமாக ஓடி வந்தான். வயன் இல்லை அங்கே. ஜிம்மன் தான் தேடிட்டுருக்காரு எங்கே எங்கேன்ட்டு. அவங்க டிஸ்சார்ஜ் போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஜிம்மனுக்கு ஒன்றுமே புரியல, இப்போ தேடிட்டுருக்காருன்னு ஃபீல்லாம் வயனா. அங்கே ரிசப்ஷனில் கேட்டால் அவங்க தான் அவங்க பில் பே பண்ணுறதுக்கு மணி இல்லைன்ட்டு இந்த செயினை கொடுத்தாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வயன் போட்டுருப்பான் செயினா, அந்த ஜிம்மன் கிட்ட கூட கொடுக்காம அவளை பற்றி பற்றி வச்சிருந்த செயினை அப்படியே கழட்டி கொடுத்துட்டாங்க. ஜிம்மன் தான் மணி பே பண்ணி செயினை வாங்கிட்டாரு. இப்போ வயன் தான் தேடிட்டு இருக்காரு, எங்கன்னு தெரியல, அப்படி ஃபுல்லாக தேடிட்டே இருக்காரு. ஒரு இடம் கூட தெரியல. ஐயோ வயன் ப்ளீஸ் டி ப்ளீஸ், நம்மக்கிட்ட ஒரு பெரிய மன்னிப்பு கேட்கணும் ப்ளீஸ் வயன் ப்ளீஸ் டி அப்படின்னு தேடிட்டே இருக்காரு. வயன் எங்கேயுமே கிடைக்கல. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நைட்டு ஒரு 11 o'clock இருக்கும். இப்போது ஜமீன் தான் அப்படியே இந்த பியோட வீட்டுக்கு தான் போகிறாரு. அவருக்கு தெரியும்ல அப்படின்ட்டு ஒரு வீட்டுக்கு போனால் வீடு அலங்கோலமாக இருக்குது, எல்லாருமே தூக்கி போட்டு உடச்சா மாதிரி. அந்த பியோட மண்டையில் லைட்டாக ஆண்டி வேலை பட்டுருக்கு. ஜமீனா அங்கிள் அங்கிள் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டுட்டுருக்காரு. பிஏ தான் ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜமீனா என்னாச்சு அங்கிள், இல்லைப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிச்சிட்டாரு அவர். இப்போ ஜமீன் தான் வயனுங்கன்னு தேடிட்டே இருக்காரு. அப்படியே மார்னிங் ஆகிருக்கும். சரி கட் பண்ணா ஜங்குக்கு வீட்டில் தான் வயனை உட்காந்துட்டு இருக்காங்க. ஜங்கு பார்த்துட்டு இருக்காரு வயனையும். வயனா என்னடா பார்த்துட்டே இருக்கேன், என்னடி ஒரு ஃபோன் பண்ண தோணுச்சு உனக்கு, எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு ஃபோன் பண்ண கூட தோணல உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. வயனா லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டேன். சரி விடு, எப்படி போச்சு அவங்களோட பிளான், இப்படி ஜாப் பிடிச்சிருக்கான்
கேட்குறாங்க. ஜங்கு தான் நமக்கும் அது பையனை எனக்கு வர கோத்துக்குன்னு பல்லான்னு அரைஞ்சிருவான். என்ன பேச்சு பேசிட்டு இருக்கேன்? நான் இங்கே ஒருத்தர் இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஜாப் தான் முக்கியமா? மயிர் எனக்கு வாயெல்லாம் உடச்சிடணும் திட்டிட்டு இருக்காரு. வயலாம் எனக்கு பசிக்குது ஜங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கோட கோவம் எல்லாமே கரைஞ்சிருச்சு. அவர் தான் குக் பண்ணிட்டு இருக்காரு. இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. வயலும் சாப்பிட்றாங்க. எனக்கு வர கோவத்துக்கு அத்தான் அப்படியே உனக்கு தான் போகிறேன் இன்னைக்கு அப்படின்னு எழுந்துக்கிறாரு. அவனா கை பிடிச்சா உட்காந்துட்டு ஜங்கு போதும், நீ யாருக்கே பண்ணதெல்லாம் போதும் உட்காருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜங்கு தான் ஏண்டி எதுக்கு இந்த மாதிரி என்கிட்ட கிட்ட தான் தந்திருப்பேன் காசு, எதுக்கடி அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா? இல்லை ஜங்கு, நான் வெறும் காசுக்கு கல்யாணம் பண்ணிக்கல, அம்மாக்காக தான் பண்ணிக்கிட்டேன். அம்மா நிறைய பண்ணியிருக்காங்க எனக்காக. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டாங்க என்கிட்ட, அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லை ஜங்கு, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், எனக்கு தெரியும்ல. அதனால் மட்டும் தான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் என் வாழ்க்கை எப்படி ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல ஜங்கு அப்படின்னு சாப்பிட்டுருக்காங்க. ஜங்குக்கும் சரி விடு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காரு. வேண்டாம் எனக்கு தூக்கம் வருது ஜங்கு, சரி மேலே ரூமுக்கு நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேயே பட்டுட்டாரு. அதனால மார்னிங்கு வயனா சாப்பிட்டுருக்காங்க. ஜங்குக்கு வயனைக்கு ஒரு குறி மாற்றிட்டு இருக்காரு. வயனாமே சாப்பிட்டுட்டு எதுக்கு அப்படி பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு தான் நான் ஒரு ஸ்டோரி சொல்லட்டா? ஸ்டோரியா இப்போவா? எல்லாருக்கும் கேளு. சொல்லு. எனக்கு ஒருத்தவங்க ரொம்ப தெரியும். அவங்க ஒரு எறும்புக்கு ஏதாச்சும் ஆனால் கூட அழுதுட்ருப்பாங்க பயங்கரமாக உட்காந்துக்கிட்டு. சரி அவங்களுக்கு அபோட் ஆகிடுச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே வாங்கி ஸ்டாச்சு மாதிரி எடுத்துக்காங்க. அப்படியே உட்காந்துட்டுருக்காங்க அப்படியே ஸ்டாச்சு மாதிரி. ஆனால் உங்கள் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வரலையா? இதுக்கு ரெண்டே காரணம் தான் இருக்கும். ஒன்று அவங்க பொய் சொல்லி இருக்கணும், இன்னொன்று அவங்க மனசு கல்லாக இருக்கணும். அவங்க மனசு கல்லான மாதிரி எனக்கு தெரியல, இப்போ கண்டிப்பாக போய் தானே சொல்லியிருக்கணும் அப்படின்னு ஜங்கு வயனை மாற்றிட்டுருக்காரு. வயனா உடம்புக்கு வேர்க்குது, அவன் தொடச்சிட்டு என்ன சொல்கிறேன் பொய்யா? நான் ஏன் ஜங்கு போய் சொல்ல போகிறேன்? சாப்பிடு அப்படின்னு சாப்பிட்றாங்க. வயன் அவங்க அப்படியே திருட்டு போய் முடிச்சுட்டு இருக்காங்க. ஜங்கு தான் நான் ஃப்ரெண்டுடி, என்கிட்டே மறைக்காதா? எனக்கு தெரியாதா என்ன நிஜமாலுக்கு அமௌண்ட் ஆகிடுச்சான் அப்படின்னு கேட்குறாரு. அக்கா வயனா இல்லை அப்படின்னு சாப்பிட்டு இருக்காங்க. தமிழ் கண்டுபிடிச்சிட்டாரு. வயனா என்னடா ஹாஸ்பிட்டலில் விசாரிச்சியா? இல்லை உன் மூஞ்சி பக்கத்தில் தெரியுதே, நைட்டு பசிக்குதுன்ற அவ்வளோ நடந்திருக்கேன். அப்போ தெரியல ஒன்றும் மனசு கல்லாக இருக்கணும், இல்லை நீ போய் சொல்லியிருக்கணும்னு நினச்சான். கண்டிப்பாக மனசு கல்லாகலடி, போய் தானே சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. வயந்தாமலே அழுகுறாங்க. அப்படியே வெம்பி அழுகுறாங்க. அப்படியே டைம் டேபிள் உட்காந்த மாதிரி ஜங்கு தான் போய் நின்னா மாதிரி அப்படியே அக் பண்ணிக்கிறாரு. வயனை அக் பண்ணிவிட்டு வெறும் 6 மந்த்து தானே, அதுக்கப்புறம் என் குழந்தைய என்கிட்டேருந்து பிரிச்சுட்டானா, அந்த குழந்தைக்கு அது மட்டும் தான் சொல்லிக்கிட்ட சொன்னேன். ப்ளீஸ்டா சொல்லிடாதான், ப்ளீஸ்டா எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், என்னால் அவனை வெறுக்கவும் முடியல, ப்ளீஸ்டா நான் அவன் ஞாபகமாக குழந்தை மட்டும் வச்சுக்கிறேன்னு அவன்கிட்ட சொல்லாதடா ப்ளீஸ்டா அப்படின்னு அழகிறாங்க. இதுக்கு ஜங்கு தான் மயிறு வாய் உடைச்சிட வேண்டி இல்லை ப்ளீஸ் தானே சொல்லிட்டு இருக்கேன், நான் அப்படி பண்ண வேணாம், அழாதடி அழாத அப்படின்ட்டு ஜங்கு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. சரி சாப்பிட்டு அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க. அவனும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜங்கு தான் சாரிடி, நான் அன்றைக்கி போய் லீவை சொல்லிட்டு வந்துட்டேன், நீ எங்கேயுமே போகாத இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் போனார் ஆஃபீஸ்க்கு. மைண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களும் வெளியே போயிட்டுருக்காங்க. வேலை தேடிட்டுருக்காங்க, எங்கேயாச்சும் வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு. ஒரு குட்டி கம்பெனினா வேலைக்கு தான் போட்டிருக்காங்க. மைனெல்லாம் போய் உட்காந்துட்ருக்காங்க இன்டர்வியூக்காக. அங்கே யாருமே இல்லை வாயினை தவிர. அப்படியே வாயினெல்லாம் போய் உட்காந்துட்ருக்காங்க. அதுதான் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு கேட்குறாரு மார்க்கமாக. வாயினா சார் புரியல, ஐ மீன் இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷ்ஷான்னு கேட்டேன். ஆமாம் சார், தான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன் இந்த மாதிரி ஜாப்லாம் வெளியே. ஓ இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? ஒரு வீட்டில் மெய்டாக இருந்தேன். ஓ அப்படியா, எங்கள் வீட்டில் கூட ஒரு மெய்ட் தேவைப்படுறாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன், என்ன சொல்கிறேன் அப்படின்னு ஒரு மார்க்கமாக கேட்குறாரு. வேண்டாம் சார் என்ன பேசுகிறீங்க? இல்லைம்மா நீ ஃப்ரெஷ்ஷாக செக் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வந்துட்டுருக்காரு. எனக்கு தான் சார் எனக்கு ஜாபில் வேணாம் நான் போகிறேன் அப்படின்னு போகிறாங்க. அப்படியே அந்த பையன் அந்த ஆள் தான் அப்படியே வந்து கைப்பிடிக்கிறான். என்னம்மா போகிறேன்
இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா என் கையை விடுங்க, கையை விடுங்கன்றல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் தான், என்னம்மா செக் பண்ணிட்டு அனுப்பிடுறேன் இரு அப்படின்ட்டு வந்துட்டே இருக்காரு. அப்போட மழை சத்தம் ஜமீன் தான் கொல்ல வெளியே வந்துட்டு இருக்காரு. கண்ணா ரெட்டாக இருக்குது, நைட்டு ஃபுல்லாக தூங்கலைப்பெல்லாம் மண்ணை தேடி தேடி சுற்றிட்டு இருந்திருப்பாரு. அப்படியே ஜமீன் தான் வந்து அந்த ஆளோட கையில் எப்படி பிடிக்கிறான். அந்த ஆள் தான், யார் ராணி, அவன் என் பொண்டாட்டி, நான் அவன் புருஷன்டா அப்படின்ட்டு அந்த ஆள் மேலே கொஞ்சம் வாயில் குத்துறான். வாய் மூக்கு எல்லாமே உடஞ்சிருச்சு, ரத்தம் அப்படியே புதன்னு வந்துட்டு இருக்கு. அப்படியே அந்த ஆளோட கையும் ஃபுல்லாக உடச்சிட்டான். அவன் தான், ஜமீன் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எழுந்துருங்க ஜமீன் அப்படின்னு எழுதிட்டு போகிறாங்க. ஜமீன் அப்படியே எழுந்துட்டு அப்படியே ஒயின்னு கை தான் லைட்டாக பிடிக்கிறான். பிடிச்சிட்டான், வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அவன் என்ன, ஜமீன் என்ன வான்றல, அதான் 6 மாதம் இருக்குல்ல, 6 மாதத்துல கொஞ்சம் முடிச்சிருக்கு, 2 மாதம் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் நீ பொண்டாட்டி தான் வாடி அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அவனுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிச்சு அவருக்கு. ஐயோ இது மட்டும் தெரியக்கூடாது அப்படின்னு சைலண்டாக வந்துட்டு இருக்காங்க. ஜிம்மோட பொறுமையாக கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்தோடனே இப்போ தான் பிளட் கரெல்லாம் எதுவுமே இல்லை. அப்படியே வாங்கினா அப்படியே ரூம்லாம் கொஞ்சம் உட்கார வச்சிருக்காரு ஜமீன். அவனை பார்த்தேன், நீ தூங்கு அப்படின்ட்டு அங்கே இருக்கிற ட்ரிங்க்ஸு ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்காரு. அவனை ஆரம்ப திட்டுருக்காங்க. என்ன இவன் எனக்கு மாறிக்கமாக நினைக்கிறான், தெரிஞ்சிருக்கோமோ, இல்லை தெரியக்கூடாது, ப்ளீஸ் 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 அப்படின்ட்டு வாங்கி தூங்கியிருப்பாங்க. சரி ஜமீன் எல்லாத்தையுமே ஃப்ரெஷ் பண்ணிட்டாரு. அதுக்கு அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரக்ஸு, எப்படி சொல்கிறது, லேக்ஸு அந்த மாதிரி இருக்கும். அப்படியே க்ரோஸ் கணக்கில் இருக்கும். சில பேர் அவங்களோட ட்ரக்ஸ் அவங்களோட ட்ரிங்க்ஸ்லாம் அப்படியே ஃபுல்லாக ஒரே ஃப்ரெஷ் பண்ணிட்டாரு. ஜமீன் தான் அப்படியே சமைக்க எழுதிட்டுருக்காரு. அது கையை பார்க்குறாரு, கை ஃபுல்லாக அப்படியே ரத்தமாக தெரியுது அவருக்கு. என் குழந்தை நான் கொண்டுட்டேனா, இல்லடி சத்தியமாக இல்லடி, ப்ளீஸ்டி என்னை நம்புவேன் ப்ளீஸ், சத்தியமாக நான் வேண்டு தங்கவே இல்லை, சத்தியமாக நான் கையை பிடிக்க வந்தேன், ஆனால் கை வைக்கிறவன் சத்தியமாக நான் வேண்ட பண்ணவன் நிஜமானவன் அப்படின்ட்டு அவர் அழுதுட்டுருக்காரு. அவர் ஏன் அழகான அவருக்கே தெரியல, ரொம்ப அழுதுட்டுருக்காரு. ப்ளீஸ்டி சத்தியமாடி ப்ளீஸ்டி ப்ளீஸ் வை நீ நம்புவேன், ஜஸ்ட் வை எனக்கு பிடிச்சிருக்கணும், தப்பு வாங்கிட்டு ஏன் குழந்தை நானே கொண்டுட்டேன் தானே, நான் கொண்டுட்டேன் சாரி, நான் ஒரு பைத்தி, நான் ஒரு சைக்கோ, நானும் உயிரோட வைக்கக்கூடாது, நான் ஒரு சைக்கோ, ப்ளீஸ் வை நான் மன்னிச்சிருடி, என் பாப்பா நானே கொண்டுட்டேன் அப்படின்ட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்காருல்ல. உங்களுக்கு சமஸ்கிருதத்துக்கு தாண்டி ஏதோ சவுண்டு கேட்குதா, நீங்களும் அப்படியே எழுந்து போய் அப்படியே காதை வச்சு கேட்குறீங்க. அப்படியே சமஸ்கிருதம் நின்றுச்சா, நீ அப்படியே ஊழியம் தப்பிலன்னு வந்து பத்துட்டீங்க அப்படின்னு ஜமீன் தான் வெளியே வந்துட்டு கரண்ட் அவளோட உங்களுக்கு பார்த்தோன்னே பயமாயிடுச்சு. ஐயோ என்ன பயமாக இருக்கே அப்படின்ட்டு பயந்துட்டுருக்கீங்க. ஏன்னா ஏதாச்சும் அடைச்சி பண்ணிடுவானே உங்களுக்கு ஒரு பயம். அப்படியே ஜமீன் வந்து அவனை ட்ரெஸ் எடுத்து மாற்றிட்டு அப்படியே உங்களுக்கு சிறந்து படுக்கிறாரு. எனக்கு பயமாக இருக்குது. ஜமீன் அப்படியே உங்கள் மேலே கையை போட்டு வயன் கொஞ்ச நேரம் அப்படி படுத்துக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு காது கிட்ட சொல்லிட்டாரு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அப்படியே நீங்கள் ரசம் படுத்துட்டு இருக்கீங்க. ஜமீன் அப்படியே உங்களை ஹக் பண்ண மாதிரி தூங்கியிருப்பான். அப்படியே ஏன்னு தெரியல, உங்கள் கை உங்களை வயிற்றுலேயே இருக்கு, உங்களுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. வயன் தப்பு பண்ணியோ வயன், ஆனால் வேண்டாம் அப்படின்னு சைலண்டாக இருக்கீங்க. மார்னிங் நீங்கள் ரெண்டு பார்க்குறீங்க, அதான் ஜமீன் இல்லை. அப்படியே நீங்கள் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு இருக்கீங்க. வந்தால் ஜமீன் குக் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு ஷாக்கு மேலே ஷாக்கு, ஆனும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜமீன் தான் இந்தா இது சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜமீன் தான் எப்படி இருக்கா, நல்லா இருக்குங்க, நான் அவங்களோட தனியாக தானே இருந்தால் அங்கே சமைக்க கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சாப்பிட்டுருக்காரு. நீங்களும் சாப்பிட்டுருக்கீங்க. அதான் ஜமீன் கையெல்லாம் அப்படியே சூடு வச்சுட்டு இருப்பாரு போல. நீங்கள் தான் அப்படியே ஜமீன் கை பிடிச்சா என்னாச்சு, இல்லை ரொம்ப நேரம் கழிச்சு சமைச்சல நான் எட்டா சூடு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தான் போய் அப்படியே ஆயில்மெண்ட்லாம் போட்டு விட்டுட்டுருக்கீங்க, அப்படியே ஊந்து விட்டுட்டுருக்கீங்க. இந்த சைடு ஜங்கு கிளம்பி கோவமாக வந்துட்டுருக்கான் வீட்டுக்குள்ளே. வந்த வேகத்துக்கு அப்படியே ஜமீன் ஷர்ட்டு தான் பிடிச்சி மற்றவனுக்கு எவ்வளோ தைரியம் இல்லை அப்படின்ட்டு ஜமீன் மூஞ்சி வேணும் வச்சுட்டான். ஜமீன் ஃபேஸ்லாம் அப்படியே அப்படி சொல்ல லைட்டாக ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அப்படி இருக்கு உட்காந்து ஜங்கு தான் அப்படியே உட்காந்துட்டேன். ஒருக்கி நாய் உனக்கு அப்புறம் இருந்து வந்தோடனே அடுங்குறான். அங்கே இருக்கிறவங்க நினச்சிட்டியா மயிலை ஏன் அப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்ட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஜிம்முன்னும் அப்படி தடுத்துட்டு இருக்கான். நான் திருப்பிலாம் அடிக்கல. பக்கம் வாய்ந்தான் ஜங்குக்கா இருந்துடான் அப்படி பிடிச்சி எழுப்பிட்டாங்க. ஜங்கு வந்து ஜங்குக்கு அமைதியாக ஜங்குக்கு
என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்னடி உனக்கு வக்காலத்து வாங்குறியா நீ? கொன்றுவேன் நான் உன்னை. என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜமீனா ஜங்குக்கு சாரி ஜங்குக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அவனை பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிட்டாரு. சாரிடா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, என்னை மன்னிச்சிரு ஜங்குக்கு அப்படின்ட்டு ஒயினோட காலில் பிடிச்சிட்டாரு. ஜங்குக்கும் ஜங்குக்கு தான் அப்படியே திரும்பிட்டாரு. ஒயினா ஜங்குக்கு ஏ ஜுமன் 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 இழந்துரு ஜுமன் அப்படின்ட்டு ஒயினா எழுப்பிட்டு இருக்காங்க. ஜமீனும் சாரி ஒயின் என்ன ஹக் பண்ணுறாரு. ஏன் அழுகிறாரு. ஒத்தியாரு கண்ணும் தண்ணி ஊற்றிட்டு இருக்கான். ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவனோட. அப்படியே ஒயினுக்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி சைலண்டாக நீட்டுருக்காரு. அப்படியே ஒயினா ஒன்றும் இல்லை சாரி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சாரிடி நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், சாரி மன்னிச்சிருவேன், சாரி அப்படின்னு பயங்கரமாக அழுதுட்டுருக்காரு. பக்கம் ஒயின்தான் அப்படியே ஜம்முன்னு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி அழாது, உனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சுல, நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜம்முன்னு ஒரு மாதிரி வழியில் நம்ம வரும் போயிட்டுருக்காரு. பக்கம் ஒயின்னாமல் ஜங்க பிடிச்சி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா மொத்தம் அப்போ என்ன காரியம் பண்ணியிருக்கான், நீ உனக்கு ஊட்டி விட்டுட்டுக்கா. ஜமீன் இது பாருடா, ஜமீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கு தெரியும்ல. வாயெல்லாம் வச்சிட வேண்டி அப்படி பேசிட்டு இருக்கா. ஸோ ஜமுக்கா அமைதியாக இருடா ஃபஸ்ட்டு, என்ன இவ்வளோ கோவம் பண்ணுற நீ? நல்லதுக்கு இல்லை, மயிறு மாதிரி பேசுகிறத வாயை உடச்சிட வேண்டி. சரிடா சாரி, எனக்கு தெரியும்ல அப்படின்ட்டு சின்ன சின்ன நடந்ததாக சொல்லிட்டு இருக்காங்க. அதவங்க அம்மா அவங்க அப்பா அந்த அஃபேர் வச்சிருப்பார்ல அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பாத்தியா அவன் லைஃப் எப்படி இருக்கும், அவன் அப்ராட் மூச்சு பால். நீ சொல்லு 1 month அப்ராட் எப்படி இருந்துச்சு? கஷ்டமாக தானே இருந்திருக்கும். அப்போ அவன் சின்ன வயசில் அத்தனை வருஷம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான், புரிஞ்சுக்கோடா. அது மட்டும் இல்லை, அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் குழந்தை இறந்துச்சுன்ட்டு. எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. நான் சொல்லிட்டான், என்ன கேட்குறீங்க நீங்கள் தான், ஜம்ப் தான் ஐயன் நம்ம இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உட்காந்துட்டு இருக்கான். இங்கே தான் சரி வந்து அதை சாப்பிடு, எனக்கு வேண்டாம் சாப்பிடுறான், ஜிம்மு தான் சமைச்சான் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டுங்க. நமக்கும் சாப்பிட்டுட்டு இருக்காங்கள தான் பார்க்க போகிறான். ஐயன் அந்த சின்ன குழந்த மாதிரியே இருக்கேன்னு நினச்சேன், பட் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கு. என்ன பண்ணுறது, என்ன தானே ஆகணும் அப்படின்னு சாப்பிட்டுருக்கீங்க நீங்களும். இதுதான் எனக்கு நீங்கள் அப்படியே மந்திரம் மாதிரி ஆகிடுச்சு. எல்லாம் சமைச்சு ஆஃபீஸ் கொண்டு போகிறீங்க, ஜிம்மு தான் பார்க்குறாங்களா. நீங்கள் தான் நான் வெளில வரலாமா? வா நான் உங்களுக்கு சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், பிடிச்சா மட்டும் சாப்பிடுங்க, ஏன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நான் அப்படியே உங்களை பார்க்கக்கூட இருக்குது ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே கீழே குறைஞ்சிக்கிட்டு சரி வைன் நீ போடு அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்களும் போட்டு தரீங்க. இந்த ஜமெண்ட்டு ஒன்று சாப்பிட்டான், அப்படி போய் தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். உன்னை பார்த்து சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் தான் இல்லை அப்படி சொல்லிங்க. அவனை உட்கார வச்சுட்டேன் நான் அப்படின்னு உனக்கு போய் ஒரு பிளேட்டில் போட்டு தரான். அப்படின்னு சாப்பிட்டுட்டு மாற்றிருக்கீங்க அவனை, அவன் சாப்பிடு அப்படின்னு சாப்பிட்டுருக்கீங்க 2 பேரும். அப்படி நீங்கள் அவனை பார்க்க தானே அவனை இவங்க பார்க்க தானே அப்படின்னு சாப்பிட்டுருக்கீங்க. அப்போ ஒருத்தவங்கன்னா வந்து சார் மீட்டிங் டைம் ஆகுது, நான் என் ஒய்ஃப்க்கு சாப்பிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் நேரம் கழிச்சு மீட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எப்படி சாப்பிட்டுருக்கீங்க, கொஞ்சமாக சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனும் டைம் ஸ்கிப் ஆகிட்டு இருக்கான். இதே மாதிரி தான் எங்கள் 2 பேரும் ரொம்ப எப்படி சொல்லுது, அவங்க வந்து கேரிங்காக பார்த்துக்கிறான். நீங்கள் எப்போவுமே இருக்கிற மாதிரியே இருக்கீங்க, ரொம்ப ஒரு மாதிரி எப்படி இருக்கான், ஒரு மாதிரி இருக்கா அவங்களுக்கு மறைக்கிறோமோ அப்படின்ட்டு. இப்படியே வண்டியே போயிட்டுருக்கான். மார்னிங் தான் சமைச்சிட்ருக்கான். அப்படியே யாரும் இல்லை சத்து கேட்குதா, நீங்கள் அப்படியே மேலே இறங்கி வந்துட்டுருக்கீங்க. அதான் அந்த பிஏவும் பக்கத்தில் அவங்க அம்மா நின்றுருக்காங்க. நீங்கள் தான் அம்மா 2 பேர் ஹக் பண்ணிக்கிறீங்க. உனக்கு எப்படி மாதிரி உடம்பு? ஐயன் எனக்கு சரியாச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஐயன் இப்போ நீங்கள் தான் பண்ணிட்டு அழுதுட்டுருக்கீங்க. சாரிம்மா நான் விட்டுக்க கூடாதுங்க, நான் கூட இருக்கணும் அப்படின்ட்டு. உங்கள் அம்மா தான் எனக்கு கொண்டாடி நல்லாயிட்டேன், நான் இதுக்கு மேலே அவங்க கூட தான் இருக்கப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் அம்மா திருப்பி வந்துட்டாங்கன்ட்டு. ஜிம்மு கூட வந்து மாறிட்டு இருக்கான், அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இவக்கும் உங்கள் அம்மா தான் ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்படியே கிட்ட வந்துட்டு இருக்கான். எங்கள் அம்மா ஜிம் கணக்கில் இப்போ யாரும் விடுறாங்க. ஜிம்மின் அப்படியே ஷாக் பார்த்துட்டு இருக்கான், எல்லாரும் ஷாக்கு. அப்போ தான் ஜிம்முக்குள்ளே வந்துட்டு இருக்கான். இப்படி பார்த்துட்டு இருக்கான். உனக்கு சரியான கோவம், என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. நான் உனக்கும் புரிஞ்சிருக்கோம் ஜிம்மோட நிலைமை. ஸோ வைனே எதுக்குடா, இதுக்குள்ள நம்ம ஏன் கோவமாக இருக்கிறதா இருந்திருப்பான். என்ன இருந்தாலும் ஜிம்மின் அவனுக்கும் ஃப்ரெண்ட் இல்லை, அதுக்கு சரியான கோவம் வந்துட்டுருக்கு. சரி நீங்கள் தான் அம்மா கோவம் பண்ணிட்டு இருக்க நீ எதுக்காக? சொத்துக்காக தானே? வயன் இவ ஏன் தெரியுமா குழந்தைக்குன்னா
சொத்துக்காக மட்டும்தான் பண்ணான். இந்த சொத்தெல்லாம் எனக்கு குழந்தை பண்ணா இந்த குழந்தை பேருக்கு மாறிடுமா? இந்த பிள்ளை தான் சொன்னார், இதுக்காக மட்டும்தான் அவன் உன் குழந்தைய கொண்டுட்டான் அப்படின்ட்டு அம்மாண்டமாக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அந்த வார்த்தைக்கு ஒரு மாறிடுச்சு. ஒரு மாறிடுச்சு. அவருக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அந்த கையில் பிளேட்டை பார்த்தது எல்லாமே ஒரு மாதிரி வீட்டுக்காரு. இதுக்கும் நீங்கள் தான் அம்மா அம்மா பேசிட்டு இருக்கனே, ஒரே நீ வாயை மூணு, நான் வாயே வச்சிருவோம் பார்த்துக்கணும். இப்போ என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி நான் செத்துட்டு போகிறேன், எனக்கு வேறு வாழ்க்கையே இல்லையா அப்படின்னு ஜம்கை பார்த்து, ஜங்குக்கு நான் போனது காரணமே நீங்களை பார்த்துப்பேன்றது ஒரே காரணத்துக்காக தான்டா, ஆனால் நீங்களும் விட்டு போயிட்டால அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு தான் அது வந்துமா ஒரு யாரையும் பொண்ணு பார்த்துக்கிறது நானே பார்த்துக்கிறேன் பொண்ணு அப்படின்ட்டு உங்கள் கைதான் பிடிச்சி எழுத்துட்டு போகிறாங்க. அப்போ ஜங்குக்கு தான் பார்த்துருக்காரு. உங்கள் அப்பா கிட்ட போய் நீங்கள் தான் சொல்லி கூட்டிட்டு வந்தியா? ஆமாம், நான் தான் அவளை கூட்டிகிட்டு வந்தேன். போதும், வயனுங்களை கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். அவன் என் கம்பெனி வளர்ந்த பொண்ணு, என்னதான் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பாசலாம் இருக்கும். ஜங்கு உனக்கு மட்டும் எல்லாமே இல்லை, எனக்கும் எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஜங்கு தான் எனக்கு போய் அவங்க அப்பாவெல்லாம் அடிச்சு அந்த வீட்டையும் இந்த மாதிரி இந்த குளத்துக்கு ஆக்கியிருப்பாரு. எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு எனக்கும் கொஞ்சம் பாசலாம் இருக்குடா. நானும் மனுஷன்தான், அவன் எனக்கும் பொண்ணு மாதிரி தான், அதெல்லாம் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ நானும் போகிறேன், இந்த வேலையெல்லாம் வேணாம் அப்படின்னு ரிசைன் பண்ணிவிட்டு அவனும் போயிட்டாரு. கொஞ்சம் உட்காந்துட்டு வர அப்படியே கீழே பக்கம் ஜங்கு தான் போய் ஜமன் நீ பாருடா அது வந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜமீன் அர்த்தமாயிட்டேன். மச்சான் சத்தியமாடா, சத்தியமா ஜங்குக்கா நான் வீட்டே பாருங்க ஜங்குக்கா, நான் எவ்வளோ அழுதுருப்பேன் தெரியுமா? எங்கள் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க, என் குழந்தை சத்தியமாக ஜங்குக்கா நான் கொள்ளையடா, இந்த சொத்துக்காகலாம் நான் கொள்ளையில சத்தியமாக இல்லை ஜங்குக்கா, நம்ம ஜங்குக்கா ப்ளீஸ்டா அப்படின்ட்டு ரொம்ப நினைச்சிருக்காங்க. ஜங்குக்கு தான் அப்படியே அர்த்தமாயிடும். எனக்கு புரியுது, அழகா ப்ளீஸ்டா உன் குழந்தை செத்துச்சு யாரும் சொன்னான்? உன் குழந்தை இருக்கான், உங்ககிட்ட தான் இருப்பான், வேற எங்கேயும் போக மாட்டான் அப்படின்ட்டு நமக்கு அப்படி குறுக்க மறுக்கா சொல்கிறாரு. ஜம்மு கொண்டுமே புரியல, அவர் ஆழ்ந்துருக்காரு. ஜம்முக்கு தான் போய் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. சரி நான் போகிறேன் அப்படின்னு ஜம்முக்கும் போயிட்டார். கொஞ்சம் நேரத்தில் ஜம்மு நிறைய கொஞ்சம் அழுதுட்டு இருக்காரு. இந்த சோஃபா பக்கத்துலேயே அப்படியே மார்னிங் ஆகுது. ஜம்மு இப்படியே படுத்துட்டு இருக்காரு. அதான் வாங்கின மண்டை மேலே படுத்துட்டு இருக்காரு. ஜம்மு கொண்டுமே புரியல. அவர் எழுந்துட்டு அயன் எங்கே பண்ணுறேன்? எழுந்துட்டீங்களா நீங்கள் அப்படியே கீழே வந்து நான் மாறிட்டீங்களா? அதான் நான் அவங்கள மனமே படுக்க வச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. சொல்லுண்ணா அப்படின்னு டாக்டராக கூட்டிட்டு ஏண்டி ஏன் திருப்பி வந்தேன்? ஏன் ஜமீன் நீ மட்டும்தான் உன் அம்மா ஏதோ பண்ணுவியா? உன் அம்மாவை பண்ண மாட்டாளா? நீ எவ்வளோ கஷ்டப்படுத்தாலும் போயிருங்களா ஜமீன்? நான் என் குழந்தையோட வாழலாம்னு நினச்சேன், ஆனால் எனக்கு நீயும் வேணும். எங்கள் அம்மாவோட பேசி மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்கிறீங்க. நம்மளுக்கு உடனே புரியலாம். என்னது சொல்கிறேன்? அது வந்து ஜமீன் நீ என்னை விட்டு போயிட்டு வா, ஆனால் உன் குழந்தை என் கூடயே இருக்கும்னு நினச்சேன்டா. எனக்கு உன் குழந்தை மட்டும் போதும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இன்னைக்கு நான் போனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, எனக்கு நீயும் வேணும் ஜமீன். உங்கள் பேரும் ஒரே ஒன்றா வாழலாம் இந்த வீட்டில் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் லைட்டாக பண்ணுறாடா. சத்தியமாக நான் நேரடியாக பண்ணல, நாளைக்கு என் கையை பிடிச்சேன், லைட்டாக ஸ்கிப் ஆகிடுச்சு. சத்தியமாக அப்படின்ட்டு அழுதுட்டு இருக்காங்க தான். ஜமீன் எனக்கு தெரியும்டா, அழாத அப்படின்னு நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிட்டுருக்கீங்களா? ஓகே, ஹாப்பி என்டிங். நான் இதோட கதையை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.